live. Anurika, yes, start aichu live. Yes, Mr. Imperfect. Start aichupa. Okay. So in NEET வந்து நம்ம என்ன சாப்டர் டிஸ்கஸ் பண்ணோம், சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்தோம் இல்லையா செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து. சோ இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து இந்த ப்ரீவியஸ் 5 இயர்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க சரியா அதெல்லாமே பார்க்கலாம். சோ அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2016க்கு முன்னாடி தான் கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चंस எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியான क्वेश्चंस தான், எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாதிரி क्वेश्चंस. ஜஸ்ட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலால இருக்கிற கிராஃப், சில டைம் ஃபார்முலால இருந்து டைரக்ட் क्वेश्चन கூட கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எந்த வேல்யூ, ஓகேவா, ஆக்சியல் லைன்ல ஈக்குவட்டோரியல் லைன்ல, இந்த மாதிரி சில ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस வருது, 3 questions பா. இப்போ இந்த கடைசி 3 நாள் 5 நாள் இருக்கா நம்ம கிட்ட. சோ செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து இந்த கடைசி 5 டேஸ்ல நான் என்னென்ன டாபிக்ஸ், மெயின் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்க, பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து அப்படின்னா இந்த கூலும்ஸ் லா சரியா, அதாவது 2 சார்ஜஸ் இருக்கு, ஒரு சார்ஜ்னால இன்னொரு சார்ஜ் எப்படி மூவ் ஆகும், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வர டைபோல், எலக்ட்ரிக் டைபோல், ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், இந்த क्वेश्चंस எல்லாமே நல்லாவே பாத்துக்கோங்க சரியா. அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் காஸ் லா. காஸ் லாவோட அப்ளிகேஷன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் क्वेश्चंस. காஸ் லால வந்து நிறைய லைன், இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், அப்புறம் தின் ஷெல், இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே இருக்குல்ல, கியூப் பேஸ் பண்ண क्वेश्चंस, இதெல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா, கிளியர். சோ அடுத்தது ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா நம்ம டைரக்டா சரியா. ஓகே, a metal cube of side 5 centimeter charged with 6 microcoulomb. Okay va, the surface charge density on the cube is, என்ன ஃபார்முலா கேக்குறாங்க, surface charge density கேக்குறாங்க. ஒரு மெட்டல் கியூப் இருக்கு, கியூபோட சைடு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அந்த கியூபை நம்ம சார்ஜ் பண்றோம், எவ்வளவு 6 மைக்ரோகூலும் கொடுத்து சார்ஜ் பண்றோம். இப்போ என்ன கேக்குறாங்க, surface charge density. surface charge densityயோட ஃபார்முலா என்னப்பா, surface charge density என்ன, சிக்மாவா? எஸ். So sigma ஓட formula என்ன, sigma is equal to q by a. இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த क्वेश्चन சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. சார்ஜ் இவங்க கொடுத்துட்டாங்க, சார்ஜ் எவ்வளவு 6 மைக்ரோகூலும், எப்படி எழுதணும், 6 into 10 to the power minus 6 divided by area. ஏரியா எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இந்த 5 சென்டிமீட்டர் ஏரியா வந்து கியூபோட ஒரு சைடு. நமக்கு கியூப்ல மொத்தம் எத்தனை ஃபேசஸ் இருக்கு, 6 ஃபேசஸ் இருக்கா, இது கியூபோட ஒரு ஃபேஸுக்கான வேல்யூ. அப்ப நம்ம 6 into இத மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணுங்க, மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 5 into 10 to the power minus 2. ஏரியானா என்ன, ஸ்கொயர். அப்போ இந்த டேர்மை மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, மீட்டர் ஸ்கொயர் தானே, இது நம்ம மீட்டர்ல எழுதிருப்போம், மீட்டர் ஸ்கொயர்னா இங்க நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். கிளியர். சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ப்பா, 6 கேன்சல் ஆயிடும். சோ 10 பவர் minus 6 இருக்கு, இன்டு இது மேல வந்துருச்சுன்னா 10 to the power minus 4 divided by 25. so 1 by 25 என்ன வேல்யூ, 1 by 25 0.04 into, yes, இது மேல வந்தா plus 4 ஆயிடுமா, அப்ப 10 to the power minus 2. இப்போ எனக்கு ஃபைனலா 0.4 into 10 to the power minus 3 கூலும். இதோட சார்ஜோட யூனிட் கூலும், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். மேல வந்துச்சா மீட்டர் minus 2. அப்ப எந்த ஆன்சர் கிளிக் பண்ணுவீங்க, ஆப்ஷன் டி. கிளியர், எல்லாத்துக்குமே கிளியரா. சோ அடுத்த क्वेश्चन இதே மாதிரி பார்த்தலாமா. இது வந்து எதுக்கான ஃபார்முலா, இது சார்ஜ், ஓகேவா, surface charge density கான ஃபார்முலா. இதே உங்ககிட்ட வந்துட்டு வேற ஏதாவது கேக்குறாங்க சரியா, surface charge density இல்லாம உங்களுக்கு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவோம், rho is equal to q by v. நம்ம அங்க வந்து மீட்டர் கியூப் போடுவோம், ஏன்னா வால்யூம், இங்க ஏரியா. கிளியர். சோ அடுத்த क्वेश्चन போயிடலாமா. ஓகே, அடுத்தது क्वेश्चन நம்பர் 2 சரியா. the value of electric potential at a distance of, okay, at a distance of, so distance value miss ஆகுது, ஒரே ஒரு செகண்ட். yes, at the distance of 9 into the power minus 7 coulomb is எவ்வளவு கேக்குறாங்க. என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டிஸ்டன்ஸ், அதாவது r என்னன்னு கொடுத்திருக்காங்க, r is equal to 9 centimeter. நம்ம எப்பவுமே மீட்டர்ஸ்ல தான் எழுதணும். அப்ப 9 into 10 to the power minus 2 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சார்ஜ் கொடுத்திருக்காங்க, பாயிண்ட் சார்ஜ். q வந்து எவ்வளவு, 4 into 10 to the power minus 7 coulomb. Formula in electric potential oda formula V is equal to kq by r. Direct formula substitution. K value enna pa, 9 into 10 to the power 9. Q oda value
4 into 10 to the power minus 7 divided by r oda value 9 into 10 to the power minus 2. So அப்ப cancel பண்ணிடலாம். So அப்ப cancel பண்ணா 9 9 cancel ஆயிடும். அப்ப 4 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 10 to the power 2 ஆ. So இந்த வேல்யூ மேல வந்துருச்சுனா 10 to the power 2 அப்ப 4 into 10 to the power 4 volt. அப்ப option D. Clear? Yes, good, Subha. So next அடுத்த question. A thin spherical shell is charged by some source. ஒரு ஸ்பிரிக்கலுக்கு இங்க P பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன? V is equal to Kp by R. இதான பொட்டன்ஷியல் ஃபார்முலா. இப்போ இவங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் எனக்கு Vc. Yes, அப்ப Vc minus Vp என்னவா இருக்கும்? 0 இல்லையா? இந்த மாதிரி பார்த்தலாமா? Yes. So அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா எப்படி பண்றது அப்படினு இந்த क्वेश्चन point at 2 meter distance r from the center of the dipole moment p of magnitude 4 into 10 to the power minus 6 is 9 into 10 to the power 3. ஒண்ணும் இல்ல, இதுல வந்து potential at axial point ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் வேல்யூ. at axial point வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 9 into 10 to the power 3 volt அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத நம்ம ப்ரூவ் பண்ணனும். அதுக்கு நமக்கு given data என்னென்ன இருக்கு? So r வந்து 2 meters கொடுத்துட்டாங்க. dipole moment வந்து எனக்கு 4 into 10 to the power minus 6 coulomb meter கொடுத்துட்டாங்க. So direct formulaல substitute பண்ணுங்க. So axis கொடுக்கலையா? Yes, axial point. Axial point na theta என்னவா இருக்கணும்? Theta 0 degree. Yes, இப்போ நம்ம substitute பண்ணலாம். V is equal to general formula என்ன? Kp cos theta by dipole moment 4 into 10 to the power minus 6 cos 0 degree 1 ஆயிடுமா? Divided by r square 4. சரியா? r square 4. So என்ன ஆன்சர் வரும்? அப்ப 4 4 எனக்கு கேன்சல் ஆயிடும். 10 to the power 9 யும் 10 to the power minus 6 யும் நான் மல்டிப்ளை பண்ணிப்பேன். கரெக்ட். சோ அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க. ரீசன்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா V is equal to 2p by 4 by epsilon naught r square தான் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இல்லையா? where r is the distance of any point axial. சோ நமக்கு ஃபார்முலா எப்படி வந்துச்சு ஃபைனலா? Kp cos theta by r square இல்லையா? சோ ஆக்சியல் லைனோட ஃபார்முலாவும் இது இல்லையா? சோ அதனால இந்த ஸ்டேட்மென்ட் தப்பு. ஓகே, சோ அப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணனும்? r is true. ஓகேவா? சோ a is true, r is false அப்படிங்கற ஆப்ஷன் சூஸ் பண்ணனும். சரியா? சோ அடுத்து according to Gauss law of electrostatics, electric flux through a closed surface depends on. According to Gauss law of ஒரு closed surfaceல எனக்கு electric flux எப்படி இருக்கும்? சோ first electric flux formula என்ன? ஒரு closed surface இல்லையா? ஒரு closed surfaceல எனக்கு electric flux எப்படி இருக்கும்? Q by epsilon naught. இங்க Q அப்படின்றது என்ன? அந்த closed surface குள்ள இருக்கிற charge உள்ள enclose ஆயிருக்கு. Quantity of charge enclosed by the surface. அப்ப இந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் B. சரியா? The quantity of charge enclosed by the surface. Clear? So அடுத்தது போலாமா? அடுத்தது a charge Q microcoulomb is placed at the center of a cube of the cube. So ஒரு cube இருக்கு. சரியா? ஒரு cubeோட சென்டர்ல நான் சார்ஜ் வைக்கிறேன். So ஒரு cubeோட சென்டர்ல நான் சார்ஜ் வைக்கிறேன். ஓகே, சோ இந்த சார்ஜ்க்கு என்ன ஃப்ளக்ஸ் வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சென்டர்ல நான் ஒரு கியூபை வச்சேன் அப்படின்னா அந்த சென்டர்ல இருக்கிற சார்ஜ் சுத்தி எவ்வளவு ஃபேசஸ் இருக்கு ஓகே அப்படின்னு கவுண்ட் பண்ணும். சோ எவ்வளவு ஃபேசஸ் இருக்கு இங்க ஒரு கியூபுக்கு? 6 ஃபேசஸ். கரெக்ட்டா? 6 ஃபேசஸ். அப்ப ஃபார்முலா எப்படி எழுதுறோம்? Q is equal to சரியா? வேல்யூ கொடுத்திருக்காங்க மைக்ரோ கூலுமா? அப்ப சார்ஜஸ்க்கு into 10 to the power minus 6 கூலும். அப்ப ஆப்ஷன் C. கிளியர்? ஓகே, இதே கார்னர் ஆஃப் த கியூப்ல வச்சிருந்தாங்கன்னா சரியா? இதே கார்னர்ல இருந்துச்சுன்னா கியூபோட ஒரு கார்னர்ல இருந்துச்சு அப்படின்னா கார்னர்ல இருக்கிற ஓகேவா கியூபுக்கு கார்னர்ல ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுத்தி 8 கியூப்ஸ் கவர் ஆயிருக்கும். மேல கீழே லெஃப்ட் சைடு டாப் பாட்டம் அப்படின்னு 8 கியூப்ஸ் இருக்கும். அப்ப flux is equal to Q by 8 epsilon naught அப்படின்னு எழுதணும். சரியா? இது சென்டர் அப்படின்றனால 6 ஃபேசஸ் தான் எனக்கு இருக்கும். சோ அதனால இந்த ஆன்சர். சோ அடுத்தது பாருங்க. An electric dipole is placed at an angle 30 degree with an angle to 4 nm.
calculate the magnitude of the charge on the dipole if the dipole length is 2 meter. So ஒண்ணும் இல்ல, இந்த question ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா an electric dipole is placed at an angle 30 degree with electric field intensity. Electric field intensity value எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2 into 10 to the power 5 Newton per coulomb. எக்ஸாம்ல நீங்க இந்த மாதிரி given வந்து எடுத்து எழுத வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை அப்படியே நீங்க டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன்லயே எழுதிக்கலாம். சரியா? எஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க theta. Theta 30 degree. Torque, it experiences a torque of 4 Nm. Okay. Calculate the magnitude of charge. Q கேக்குறாங்க. Magnitude of charge na Q ஓட வேல்யூவா? If the dipole length na என்ன distance? ஒரு plus charge க்கும் minus charge க்கும் நடுவுல இருக்கிற அந்த distance இல்லையா? So distance 2 cm. 2 cm na 2 into 10 to the power minus 2 meter. Okay, இது எல்லாமே given. இப்போ இத வச்சுனா நான் வந்து charge ஓட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ், BA cos theta இல்ல, இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. டார்க் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? டார்க் வேல்யூ கொடுத்தனால எஸ். சோ டவ் ஃபார்முலா என்ன? டார்க் ஃபார்முலா PE sin theta. PE sin theta. இதுல P ஓட வேல்யூ எனக்கு தெரியுமா? P என்னது? எஸ், magnitude of any one of the charges. Dipole moment அப்படினா என்ன? Electric dipole அப்படினா என்ன? Magnitude of any one of the charges into distance. Yes, okay pa. Yes. So Q into D. So இத நம்ம இதுல substitute பண்ணலாமா? So that எனக்கு Q ஓட வேல்யூ கிடைச்சிருமா? So substitute பண்ணுங்க. Tau is equal to Q into D sin theta. E இருக்கு. Dot E. Okay. இப்போ இதுல எனக்கு Q தானே வேணும். So Q is equal to tau dot divided by E D sin theta. Clear? So formula எப்படி derive பண்ணனும் புரிஞ்சுச்சா? Yes, formula எப்படி derive பண்ணனும் புரிஞ்சுச்சா? இப்போ formula என்ன இருக்கு? Q is equal to tau by E D sin theta. Okay, theta ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, டார்க் ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So டார்க் ஓட வேல்யூ என்ன? 4 என்னமா? Yes, 4. E ஓட வேல்யூ E வந்து 2 into 10 to the power minus 2. அப்போ yes, 2 into 10 to the power minus 5 plus 5. So அதே மாதிரி இல்லையா? sin 30 அப்போ 4 divided by 4 into minus பண்ணா 10 power 3. sin 30 value 0.5 1 by 2 எழுதிக்கலாமா? So மேல 2 வந்துருமா? அப்ப இது கேன்சல் பண்ணா எனக்கு 2 into 10 to the power minus 3 கிடைக்கும். So which is 2 millicoulomb. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2 millicoulomb அப்படினா option C. Clear? Yes. Clear எல்லாத்துக்கும்? அடுத்த question போயிடலாம். If E dot ds is equal to 0 over a surface, then which of the statement is correct? All the charges must be necessarily inside the surface. சரியா? Electric field inside the surface is necessarily uniform. The number of flux lines entering the surface must be equal to number of flux line leaving the surface. Okay. Magnitude of electric field on the surface is constant. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறான். எஸ், எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? இது NEET 2023 ல கேட்ட क्वेश्चन பா. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு மீனிங் என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எனக்கு எப்போ 0வா இருக்கும். சரியா? இப்போ சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா the number of lines entering the surfaceம் number of lines leaving the surfaceம் எனக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? எலக்ட்ரிக் the number of flux lines entering the surface must be equal to number of flux line leaving it. Clear? Yes. Okay வா? So அடுத்த question பார்த்தலாமா? So next question பாருங்க. Electric dipole is placed as shown in the figure. So இப்படிதான் நம்ம ஒரு எலக்ட்ரிக் டைபோல பிளேஸ் பண்ணிருக்கோம். இது மைனஸ் Q சார்ஜ், இது பிளஸ் Q சார்ஜ். ஓகேவா? சோ இந்த சார்ஜ்ல இருந்து ஒரு P அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு பாயிண்ட வைக்கிறேன். இப்போ என்ன क्वेश्चनல கேக்குறாங்கன்னா எனக்கு the electric potential in 10 power 2 volt at point P due to electric dipole.
So இதுதான electric dipole. Electric dipole என்ன இந்த minus q plus q separated by a small distance. இந்த dipoleனால எனக்கு இந்த point P ல என்ன potential create ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ என்ன potential create ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த point P ல எனக்கு இந்த plus minus q chargeனால ஒரு potential create ஆகுமா? இல்லையா? சோ அதே மாதிரி எனக்கு இந்த plus q chargeனாலயும் ஒரு potential create ஆகுமா? அப்ப நீங்க ஃபைனலா எப்படி எழுதணும்? Vp is equal to V because of minus q plus V because of minus q and V because of plus q. So இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும்? டைரக்ட் ஆட் பண்ணணும். Clear? Yes, இது ஒரு axial line. சரியா? So அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? axial line ஃபார்முலாவா? So அதுக்கு முன்னாடி yes, axial line formula use பண்ணுவாமா? Okay. So first potential due to minus q charge. Minus q charge. So minus q charge இங்க இருக்கு. So plus q. So plus q charge இங்க இருக்கு. So இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் பார்க்கணும். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு வரும்? ஆல்ரெடி இதுல இருந்து இது வரைக்கும் 5 அப்படினா இது 2 cm. Yes. அப்போ k q charge divided by 2 into 10 to the power minus 2 meter. Okay, இப்ப total potential at the point P. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா? அப்ப ஆட் பண்ணா எனக்கு kq by r. So first plus q அப்புறம் minus q வேணா பண்ணிக்கலாம். சரியா? Yes. So 2 into 10 to the power minus 2 minus kq by 8 into 10 to the power minus 2. So இப்போ kq மட்டும் வெளியில எடுத்துறலாம். kq by இது ரெண்டுலயும் இருக்கிற காமன் டேர்ம் என்ன? 2 வெளியில எடுக்கலாமா? அப்ப 2 into 10 to the power minus 2. அப்ப பேலன்ஸ் எனக்கு இங்க 1 இருக்கும். இங்க 1/4 இருக்குமா? 1/4. So kq divided by 2 into 10 to the power minus 2. 1 minus 1/4. அப்ப kq by 2 into 10 to the power minus 2. 4 minus 1/4 வரும். அப்போ 3/4. கரெக்ட்? இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? kq by 3kq by 8 into 10 to the power minus 2. இதுதான் potential at point P. So அப்ப எந்த ஆப்ஷன்? 3/8. ஆப்ஷன் D. ஓகேவா? கிளியர்? ரிதீஷ் கிளியரா? Yes. So அடுத்த question போயிடலாமா? அடுத்த question. So அடுத்த question பாருங்க. 6 charges. என்னென்ன charges? plus q minus q plus q plus q plus q minus q. இந்த மாதிரி 6 charges ஒரு hexagon ஓட cornersல வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த hexagon ஓட side என்னன்னா D கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க? The work done in bringing a charge q naught to the center of the hexagon from infinity. So நான் எங்கயோ infinityல இருந்து ஒரு சார்ஜை எடுத்துட்டு வரேன். எங்க எடுத்துட்டு வரேன்னா இந்த சென்டருக்கு எடுத்துட்டு வரேன். ஓகேவா? இந்த சென்டருக்கு நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு எவ்வளவு work done நடக்கும்? work done எனக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது work done based question. So work done formula என்ன? W is equal to yes, W is equal to yes, W is equal to Q V naught இல்லையா? QV அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதுல QV பொட்டன்ஷியல் வந்து எங்க இருந்து எங்க நான் எடுத்துட்டு வரேன்? from infinity to center point. அப்ப எப்படி எழுதணும்? from infinity to center point அப்படினா எப்படி எழுதுவோம்பா? yes, initial minus final position. சோ ஃபைனல் வந்து எனக்கு இன்ஃபினிட்டில இருக்கு, இனிஷியல் வந்து சென்டர்ல இருக்கு. கரெக்ட்டா? சோ இல்லனா இனிஷியல் வந்து எனக்கு சென்டர்ல, final centerல initial infinity. So final minus initial which is V naught minus V infinity. அப்போ Q into ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம V இங்க தனியா எடுத்து எழுதிக்கலாம். V naught க்கு V naught is equal to சென்டர்ல எனக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆகுது. சோ இதுதான் எனக்கு சென்டர். கரெக்ட்டா? இதுதான் எனக்கு சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு. சோ இந்த சென்டர் பாயிண்ட்ல எனக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆக போகுது? இது VKQ by R. Yes. இங்க என்ன பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆகும்? V is equal to minus KQ by R. R க்கு பதில் D வந்துரும். ஏன்னா D தானே வந்து டிஸ்டன்ஸ் சைடு. அப்போ அதே மாதிரி இங்க எனக்கு
V is equal to minus KQ by D. அதே மாதிரி இங்க V is equal to plus KQ by D. இங்க V is equal to minus KQ by D. Yes. So எத்தனை minus values இருக்கு? 1, 2, 3. எத்தனை plus value இருக்கு? 1, 2, 3. Yes. Okay. இப்போ இது எல்லாமே எனக்கு சென்டர்ல ஆக்ட் ஆகுற பொட்டன்ஷியல்ஸ் இல்லையா? இந்த Q0 மேல ஆக்ட் ஆகுற பொட்டன்ஷியல். ஓகேவா? சென்டர்ல ஒரு சார்ஜ் இருக்கு, அதுல ஆக்ட் ஆகுற பொட்டன்ஷியல். சோ எப்படி எழுதலாம் அப்போ? V potential at center point O is equal to, நான் எல்லா இடத்துலயும் K வை மட்டும் வெளியில எடுத்துறேன். சரியா? அப்போ மூணு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கா? அதே மாதிரி 3 நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சா? ஓகே, இப்போ எல்லாமே என்ன ஆகும்? கேன்சல் அவுட் ஆயிடுமா? சோ அப்போ V0 என்ன? 0. V infinity அதே மாதிரி இன்னொன்னு V infinity வேல்யூ வரும். இன்ஃபினிட்டில பொட்டன்ஷியல் எப்பவுமே எனக்கு 0. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்டில எனக்கு எப்பவுமே பொட்டன்ஷியல் 0. அப்போ Q into 0 minus 0, அப்போ work done is equal to 0. சரியா? சோ இதே மாதிரி ஒரு ஹெக்ஸகன், வேற ஏதாவது ஷேப், பென்டகன் எது கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி மாத்தி எழுத தெரியும். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி. கிளியர்? எல்லாத்துக்குமே கிளியரா? சோ என்னென்ன क्वेश्चंस பார்த்தோம் ஒரு டைம் குயிக்கா ரீகால் பண்ணலாம், பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन போலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். இதே மாதிரி இவங்க லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கேட்டாலும் எழுத தெரியும். ஓகேவா? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கேட்டாலும் எழுத தெரியும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A. சோ Q என்னன்னு பார்த்தோம். சோ ஏரியான்னு வரும்போது ஏரியா வந்து ஒரு கியூபுக்கு நம்ம பாக்குறோம். இவங்க क्वेश्चनல ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க. இதே 6 ஃபேசஸ்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 6 into 5 into 10 to the power minus 2 சென்டிமீட்டரா மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் 10 power minus 2 கொடுத்திருக்கோம். சரியா? சோ ஃபைனல் ஆன்சர் வந்துரும். அதே மாதிரி அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். V ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா KQ by R. சோ KQ வை டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ அதே மாதிரி அடுத்த क्वेश्चन third oneல ஒரு ஷெல் இருக்கு. ஷெல்ல வந்துட்டு எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. சோ இது ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஷெல்லா, அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். சரியா? சோ அடுத்த क्वेश्चन ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அசெஷன் ஒன்னு கொடுத்துட்டாங்க, ரீசன் ஒன்னு கொடுத்துட்டாங்க. அசெஷன் அண்ட் ரீசன் டைப் क्वेश्चनக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா அசெஷன் கரெக்ட்டா இருக்கான்னு ட்ரை பண்ணுங்க. அசெஷன்ல அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு ஆக்சியல் பாயிண்ட்ல எனக்கு பொட்டன்ஷியல் இவ்ளோ அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. இத நம்ம ப்ரூவ் பண்ணனும். சோ ப்ரூவ் பண்ணும்போது எனக்கும் 9 into 10 to the power 3 தான் வந்துச்சு. சோ கரெக்ட். பட் செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல ஆக்சியலுக்கு ஃபார்முலா தப்பா கொடுத்திருக்காங்க. சோ அதனால அந்த ஸ்டேட்மென்ட் தப்பு. சரியா? சோ அதே மாதிரி அடுத்த क्वेश्चन பாருங்க. Gauss law பேஸ் பண்ண நிறைய क्वेश्चन வந்துருச்சு ரிப்பீட்டடா. கண்டிப்பா இந்த வருஷமும் Gauss law இல்லனா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Gauss law இதுல இருந்து क्वेश्चन கேட்க சான்ஸ் நிறைய இருக்கு. சரியா? இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Gauss law, இந்த கூலும் ஃபோர்ஸ் क्वेश्चंस, சோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் क्वेश्चंस அதெல்லாமே பக்காவா பாத்துக்கோங்க. சரியா? So அடுத்தது a charge Q mu c microcoulomb is placed at center of Q. So அதே மாதிரி center of Cubeல ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு கேட்டாங்கன்னா, இப்ப சப்போஸ் அந்த சார்ஜ் சென்டர்ல இருந்துச்சுன்னா Q by 6. ஓகேவா? இதே அந்த சார்ஜ் வந்து கார்னர்ல இருந்துச்சுன்னா Q by 8. ஓகேவா? இதுவும் இதே மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. சப்போஸ் ஒரு ஃபேஸ்ல மட்டும் வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற क्वेश्चंसும் வரும். சரியா? சோ அடுத்தது இதே மாதிரி. சோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்மே क्वेश्चंस வந்து டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चन தான். சரியா? சோ இந்த இயர் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चन, கிராஃப் பேஸ்டு क्वेश्चन, அந்த Gauss lawல இருக்கிற கிராஃப் பேஸ்டு क्वेश्चंस எது வேணா கேட்கலாம். சரியா? சோ இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக் டைபோல் வந்து கொடுத்துட்டாங்க. எதை கேக்குறாங்க? சார்ஜோட மேக்னிட்யூட் கேக்குறாங்க. டைரக்ட் ஃபார்முலா தான். சரியா? சோ அடுத்தது எஸ் அகைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் क्वेश्चन. அப்ப 2023லயே மட்டும் 2 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பேஸ்டு क्वेश्चन வந்திருக்கு. சரியா? So electric dipole question. So நம்ம பார்த்த வரைக்கும் electric dipoleயும் flexing தாண்டி எந்த क्वेश्चनமே கேக்குறது இல்ல. சரியா? So அடுத்த क्वेश्चन போயிடலாமா? Yes, the angle between electric lines of forces and equipotential surface. So equipotential surface னா என்னப்பா? So ஒரு surface, சரியா? ஒரு surface, அந்த surfaceல எனக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே potential சேமா இருக்கும். சரியா? இப்படி எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே எனக்கு பொட்டன்ஷியல், சப்போஸ் இது A B C D E
F G H I J அப்படின்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே எனக்கு பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். VA VB till VJ வரைக்கும் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எனக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், சேமா இருக்க போகுது. ஓகேவா? இப்படி பொட்டன்ஷியல் சேமா இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் எனக்கு அதை ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல எனக்கு ஒர்க் டன் வந்து 0. ஒர்க் டன் 0. ஏன் ஒர்க் டன் 0? சப்போஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒர்க் டன் எப்படி எழுதுவோம்? W is equal to Q into V ன்னு எழுதுவோமா? எஸ். அப்போ Q into இங்க பொட்டன்ஷியல் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல நம்ம போகணும். சப்போஸ் VG minus VF அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்குமே பொட்டன்ஷியல் சேமா, அப்போ 0 ஆயிடுமா? அப்போ ஒர்க் டன் என்ன ஆகும்? 0. சோ எப்பவுமே ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு ஒர்க் டன் 0. அதே மாதிரி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எந்த சைடு பாஸ் ஆகும்னா இப்படி எனக்கு பாஸ் ஆகும். தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இதுதான் வந்து எனக்கு சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி இருக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ். சோ எப்பவுமே 90 டிகிரி தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து எனக்கு 90 டிகிரி வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும். சோ ஆப்ஷன் டி. கிளியர்? சோ ஆப்ஷன் சி. இது நீட் 2022ல கேட்ட क्वेश्चन. எஸ் சொல்லுங்க குணா. ஓகே. சோ அடுத்து the two hollow conducting spheres. ரெண்டு hollow conducting spheres கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ரேடியை வந்து R1 R2. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா R1 is very much greater than R2. அப்ப R1 greater அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்பியர் கொஞ்சம் பெருசா இருக்கணுமா, செகண்ட் இருக்கிற ஸ்பியர் கொஞ்சம் சின்னதா இருக்கணுமா? சோ தட் ரெண்டு பேத்துக்கும் ரேடியஸ் வந்து டிஃபரன்ஸ் என்னால காட்ட முடியும். எஸ். இது கிரேட் பிக்கர் ஸ்பியரா, இது ஸ்மாலர் ஸ்பியர். சரி, இப்ப என்ன கேக்குறாங்க? the potential would be, பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? ஓகேவா? எஸ். குணா, இப்ப நீட்டுக்கு பாஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் 5 டேஸ்க்கு வந்துட்டோம் இல்லையா? சோ இதுக்கு மேலேயும் நீங்க ரொம்ப ரொம்ப கான்செப்டுக்குள்ள நீங்க போகிறதே நிறுத்திடுங்க. பிசிக்ஸ்க்கு சரியா? பிசிக்ஸ்குள்ள இன்னும் போய் கான்செப்ட் படிக்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க. மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் நிறைய அட்டென்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம எப்படி டைம்குள்ள முடிக்கணும் சரியா? நெகட்டிவ் மார்க்கிங்க எப்படி கம்மி பண்றது எல்லாமே தெரியும். ஓகே. சோ மார்க் டெஸ்ட், ஃபார்முலா ரீகால், இதுதான் இம்பார்ட்டன்ட் சரியா? சோ ஒரு பிகர் ஸ்பியர் ஒரு ஸ்மாலர் ஸ்பியர். இப்போ பொட்டன்ஷியல் என்னன்னு கேக்குறாங்களா? பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன? V is equal to KQ by R இல்லையா? சோ எனக்கு ரேடியஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும். சோ அப்போ இங்க எனக்கு பிகர் ஸ்பியர், ரேடியஸ் ஜாஸ்தி, அப்போ பொட்டன்ஷியல் இங்க என்னவா இருக்கும்? லெஸ் பொட்டன்ஷியல் இல்லனா ஸ்மால் பொட்டன்ஷியல். சோ இங்க பொட்டன்ஷியல் எனக்கு எப்படி இருக்கு? ஸ்மாலர் ஸ்பியர். அப்ப R கம்மி அப்படின்னா பொட்டன்ஷியல் ஜாஸ்தி, அப்போ கிரேட்டர் பொட்டன்ஷியல். சோ அப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? எஸ். சோ மோர் ஆன் பிகர் ஸ்பியர், பொட்டன்ஷியல் வந்து பிகர் ஸ்பியருக்கு கம்மி தான், இல்ல மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர். சோ இது ஸ்மாலர் ஸ்பியர், இதுக்கு கிரேட்டர் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா பிரதீப்? குட். ஓகே. சோ அடுத்த क्वेश्चन போயிடலாமா? இந்த क्वेश्चन கிளியரா? சோ அடுத்தது 2 point charges plus Q and minus Q. So one plus Q, one minus Q are placed at a distance L as shown in the figure. L அப்படின்ற distanceல ரெண்டு பேர் வந்து place ஆயிருக்காங்க. இப்போ the magnitude of electric intensity at a distance R which is very much greater than L. R is very much greater than L. அப்ப L விட ரொம்ப ஜாஸ்தியான distance அப்படின்னா இங்க எங்கேயோ சரியா? R அப்படின்ற distance இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. So the magnitude of electric field intensity E ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ E ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? எஸ். E ஓட வேல்யூ என்னவா இருக்கும்பா? ஆப்ஷன் ஏ வா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது என்ன? எலக்ட்ரிக் டைபோல் அட் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் ஃபார்முலா என்ன? E is equal to 2kp by r cube. 2kp by r cube. அப்ப எந்த ஃபார்முலா வரும்? எந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் வரும்? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. சோ ஆப்ஷன் பி is equal to 2kp by r cube. அப்போ 1 by r cube is
directly proportional to 1 by r cube. Okay, இதே equatorial line னு கொடுத்தாங்கன்னா equatorial line minus வரும், minus kp by r cube. சரியா? So அடுத்தது polar molecules are the molecules. Polar molecules are the molecules. Yes. Polar molecules என்னன்னு சொல்லுவோம்ப்பா? They have permanent dipole moment. They have permanent dipole moment. இல்லையா? So அடுத்த question போயிடலாமா? Yes, அடுத்த question. The acceleration of an electron due to mutual attraction, சரியா, between the electron and proton when they are 1.6 Armstrong apart is. So இந்த question try பண்ணி பாருங்க. இது NEET 2020ல கேட்ட question, கொஞ்சம் டிஃபரெண்டான question, அதனால தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? The acceleration of electron due to mutual attraction between electron and proton. Acceleration கேக்குறாங்க, ஒரு acceleration of electron கேக்குறாங்க. சரியா? So இங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க? The mutual attraction between electron and proton when they are 1.6 Armstrong apart is. என்ன ஆன்சர் வரும்பா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிடலாம். ஸோ the mutual attraction, அப்போ force, coulomb force due to attraction இருக்கா? ஸோ ஃபார்முலா என்ன? coulomb force K Q1 Q2 by R square. இங்கே Q க்கு பதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, Q க்கு பதில் ஒரு புரோட்டான் இருக்கு. ஸோ Q of electron plus Q into Q of proton வருமா? அப்ப E square divided by ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிறதுக்கான distance square. So which is 9 into 10 to the power 9 into first 1.6 into 10 to the power minus 19 the whole square divided by R square. R என்ன? 1.6 அப்போ 1.6 Armstrong na 10 to the power minus 10. அப்போ 10 to the power minus 10 the whole square. சரியா? அப்போ எனக்கு 9 into 10 to the power 9 into 10 to the power 18 1 minus 19 into 2 இங்க 1.6 into 1.6 divided by 1.6 into இது மேல வந்துச்சுனா 10 to the power plus 20 ஆயிடுமா? எஸ். ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு ஃபைனலா 9 into ஸோ மைனஸ் பண்ணா 10 to the power minus 9 Newton வருமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஃபார்முலா கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது ஏஇ தானே கேட்குறாங்க. ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? F is equal to ma. அப்போ AE is equal to F by me. So which is 9 into 10 to the power 9 கண்டுபிடிச்சோம், divided by 9 into 10 to the power minus 31 mass of the electron. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு 10 to the power 22 meter per second. கிளியரா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். 10 to the power 24 meter per second இல்ல 10 to the power 22. ஸோ 10 to the power 23 எல்லாமே ஸ்கொயர். ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தானே. ஸோ எந்த ஆப்ஷன் அப்போ சூஸ் பண்ணுவீங்க பிரவீன்? எஸ், எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் பி. எஸ், ஓகேவா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்தலாமா? சரியா? சோ எலக்ட்ரிக் டைபோல் ஆக்சியல் லைனுக்கு என்ன ஃபார்முலாப்பா? ஆக்சியல் லைனுக்கு 2kp by r cube. சரியா? ஈக்குவட்டோரியலுக்குனா ஈக்குவட்டோரியலுக்கு எஸ், ஈக்குவட்டோரியலுக்கு என்ன ஃபார்முலா வரும்? 2kp by r cube இல்ல minus 2kp by r cube இந்த ஃபார்முலா வரும்பா? எஸ், minus 2
E is equal to minus 2 kp by r cube, r cube, x cube எது வேணா இருக்கலாம் சரியா. so இதே suppose at any angle அப்படின்னு கொடுத்தாங்கன்னா at any angle theta, at any angle theta அப்படின்னு கொடுத்தாங்கன்னா so formula E vector is equal to இங்கேயுமே இது எல்லாமே vector quantity தான். so E vector is equal to kp by r cube root of 3 cos square theta plus 1 theta அப்படின்ற இடத்துல நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம் 60 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி எப்படி போட்டாலும் எனக்கு சரியா இந்த ஆன்சர் தான் வரும் ஓகேவா. ஹாய் மாலினி. சோ இங்க வந்து ஆக்சியல் லைனா அப்ப தீட்டா வந்து 0 டிகிரியா இருக்கலாம் இல்லனா 180 டிகிரியா இருக்கலாம். இது ஈக்குவட்டோரியல் லைன் அப்ப தீட்டா 90 டிகிரியா இருக்கும் சரியா. கிளியர். சோ அடுத்த ஃபார்முலா applications of எஸ் ஆமா at arbitrary point. சோ அடுத்த ஃபார்முலா applications of Gauss law. சோ Gauss law ஓட applications என்னென்னப்பா? Gauss law ஓட application நம்ம இது வரைக்கும் பார்த்த questions ஓட formulas தான் டிஸ்கஸ் பண்றோம். வேற எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல சரியா. So first electric field due to infinite line charge so which is E is equal to 2k lambda by r square. இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கேட்பாங்க. எப்படி அப்படினா இந்த மாதிரி எனக்கு electric field due to infinite line charge னு கொடுத்துட்டு E is inversely proportional to 1 by r square 1 by r அப்படினு கூட கேட்பாங்க சரியா. சோ அடுத்து electric field due to infinite charged wire. infinite charged wire க்கு ஃபார்முலா என்னவா இருக்கும்? yes E is equal to 2k lambda by r. yes இதே electric field due to uniformly charged sheet na uniformly charged sheet சரியா. infinite plane sheet. so அப்ப எனக்கு E is equal to sigma by 2 epsilon naught. sigma அப்படின்றது surface charge density அதோட formula Q by A. okay so அடுத்த formula electric field due to a point charge. இது நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கணும் கரெக்ட்டா. ஒரு point chargeக்கு எனக்கு electric field என்னவா இருந்துச்சுப்பா? yes kp by r square இல்லையா. சோ இத தான் நம்ம axial point equatorial point அப்படினு சொல்லி பிரிச்சு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் charge on linear object. so linear object க்கு மேல charge எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன ஃபார்முலா? which is linear charge density. lambda is equal to dq by dl. so q வந்து coulomb charge and length வந்து meters coulomb per meter. okay so இதே வந்து charge on aerial object ஏதாவது ஒரு ஏரியாவை கொடுத்துட்டாங்க சரியா. சோ நம்ம என்ன சொல்லுவோம்? surface charge density. yes surface charge density அப்ப sigma is equal to dq by dA அப்ப coulomb per meter square. ஏரியா வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர்ல எழுதணும். அதனால தான் நம்ம அங்க ப்ராப்ளம்லயுமே சென்டிமீட்டரை மீட்டர் ஸ்கொயர் பண்ணிருந்தோம். சோ அடுத்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு சொல்லுவோம்? ரோ. இந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. இப்போ ஒரு லீனியர் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு டென்சிட்டி சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸியா எழுதிக்கலாம் சரியா. so which is rho is equal to dq by dv. ஏன்னா நம்ம கன்சிடர் பண்றது வால்யூம். அப்போ q by meter coulomb by meter q. கிளியரா? சோ எல்லாத்துக்குமே கிளியரா? எஸ் கிளியராப்பா?
ஓகேப்பா. சோ நாளைக்கு எந்த சாப்டர் பார்க்கலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பார்க்கலாமா? எஸ் ஹாய், நாளைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பார்க்கலாமா? சோ நாளைக்கு வந்து சோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 5 days தான் இருக்கு இல்லையா? சோ இன்னும் நம்ம ஆல்ரெடி 2 சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம். சோ நெக்ஸ்ட் டேஸ்ல நம்ம வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகேவா, மேக்னட்டிசம் டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்னட்டிசம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ரே ஆப்டிக்ஸ். ஸோ அடுத்தது இந்த மாடர்ன் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஆல்ரெடி செமிகண்டக்டர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த மாடர்ன் பிசிக்ஸ்ல மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ் ஸோ என்னென்ன இருக்கு, நமக்கு டுவல் நேச்சர் இருக்கு, அப்புறம் அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ் இருக்கு. இந்த 3 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மூணுமே நம்மளுக்கு நம்ம இந்த 3 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும் ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தாண்டி செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின், ஸோ 8 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் ஏசில இருந்தும் ஒரு 4 கொஸ்டின், 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இஎம் வேவ்ஸ்ல இருந்து நம்ம நிறைய அந்த அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. இஎம் வேவ்ஸோட அப்ளிகேஷன், ஸ்பெக்ட்ரம், சரியா? சோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், சோ அப்புறம் ஆம்பியரோட கரெக்ஷன், மேக்ஸ்வெல் ஆம்பியரோட கரெக்ஷன், அதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். சோ இன்னும் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பார்க்கலாம், பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், சரியா? சோ நெக்ஸ்ட் மேக்னட்டிசம், மேக்னட்டிசம் ஃபுல்லா பார்க்கலாம். சோ அடுத்தது மாடர்ன் பிசிக்ஸ், சரியா? சோ தட் நம்ம நேத்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கவர் பண்ற மாதிரி பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு 3 கொஸ்டின் 6, நாளைக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ். சோ இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், இதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின், சரியா? சோ கிட்டத்தட்ட ஒரு சோ இன்னும் அடுத்த கிளாஸ் இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. சோ அதுல நம்ம இஎம்ஐ அண்ட் ஏசி. சோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 4, சரியா? அடுத்தது இஎம் வேவ்ஸ் வந்து நம்ம செல்ஃப் ஸ்டடியா பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப ஈஸியா இந்த சாப்டர் இல்லையா? சோ அடுத்தது இன்னும் எந்த சாப்டர் இருக்கு? ஆப்டிக்ஸ். சோ ஆப்டிக்ஸ்ல இருந்தும் நம்ம 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரியா? ஓகே, சோ இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல பயாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும், சரியா? சோ வெயிட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ்ல பயாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சோ மேம் வந்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு பயாலஜில என்ன பார்க்க போறீங்க பிரவீன்? எஸ் ஜெயராம், ஓகேவா? ஓகே, எஸ் மை நேம் இஸ் தீபிகாப்பா, ஓகேவா? ஓகே, சோ 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? Hi guys, hi everybody. So just a minute. Okay, so bio start பண்ணிடலாமா? So can we start the class? So biology ல இன்னைக்கு 11th portions, இதுக்கு முன்னாடி வந்து 12th syllabus ஓரளவு எல்லாம் finish பண்ணியாச்சு. Okay, so now let us start with the 11th portions. சரியா? So இன்னைக்கு cell the unit of life பார்க்கலாம், because ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 question அந்த particular ரெடியா இருக்கீங்க? So next week இந்நேரம் வந்து நம்ம நீட் எக்ஸாமே finish பண்ணிருப்போம் இல்லையா?
Okay, so I think it's fine. ஆரம்பிக்கலாமா? அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர் இது. சோ எப்பயுமே இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 5 क्वेश्चन அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சோ we'll start with the cell unit of life. So even if you are 11th standard students, so NEET வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு குடுக்கலாம்னு இருக்கேன் அப்படினாலும் பிரச்சனை இல்ல. சோ இன்னைக்கு கிளாஸ் கவனிங்க. சோ நம்ம படிச்சதை வச்சு okay. Hi guys, good afternoon. So can we start the class? So இப்போ எல்லாமே clear-ஆ? So audio, videos, everything is fine. Start பண்ணலாமா class-ஆ? Yes, I think you're good to go. So we'll start again. Okay, so I'm starting with the cell, the unit of life. நான் சொன்ன மாதிரி இந்த particular chapterல இருந்து we can expect around like ஒரு 5 question எதிர்பார்க்கலாம். So 5 question நிறைய தடவை கேட்டிருக்காங்க and நிறைய repeated questionsum இதுல இருக்கு. Okay, so can we start? So இப்போ எல்லாமே ஓகேவா? If everything is fine, just put a thumbs up chat boxல. ஓகேவா? Yes, முதல் question ஆரம்பிக்கலாமா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க chat boxல போடலாம். If any issues, just put it in the chat box. Okay, so first question. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் எண்ட் வீக்குக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பை திஸ் டைம் நமக்கு எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஸோ டு நாட் கிவ் அப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அந்த கஷ்டம் எல்லாமே இன்னும் ஒரு 1 வீக்கில் இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் மேனிஷ். அதனால கீப் புட்டிங் எஃபர்ட். அண்ட் இந்த அடுத்த ஒரு 5-6 நாளில் தான் நம்ம நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஸோ பிகமிங் அ டாக்டர் இஸ் நாட் அன் ஈஸி திங். அதனால எஃபர்ட் போடுறது எல்லாமே இட் இஸ் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளோ ஒரு அமௌண்ட் ஆஃப் டைமாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், அது இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ 1 MBBS சீட். ஒரு சீட்டுக்கும் கிட்டத்தட்ட அதாவது இருக்கக்கூடிய மொத்த லட்சக்கணக்கான சீட்ல அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு MBBS சீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் நமக்கு காம்படிஷன்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சீட்டுக்கு. ஸோ அப்போ நீங்க அந்த 20 பேர்த்துல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா தான் நான் சொல்றது ஒவ்வொரு MBBS சீட்டுக்கும் ஸோ கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல இருக்கு. ஸோ நீங்க மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த 20ல நீங்க வந்து டாப்பா வர்றதுக்கு. ஓகே சரியா? ஸோ அதனால எஃபர்ட் மட்டும் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே விட்டுறாதீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து NEET 2024ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஸோ ஃப்ளமிங் இருக்காரு, ராபர்ட் ப்ரவுன் இருக்காரு, ஜார்ஜ் பாலேட் இருக்காரு, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கேமிலியோ கால்கே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃப்ளமிங். ஸோ ஃப்ளமிங் என்ன கொடுத்தாரு? எஸ், ஸோ ஃப்ளமிங் கேவ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ கொஸ்டின் கிளியரா தெரியுதா? ஸோ வில் மார்க் இட், தென் ஐ வில் மூவ் டு த ஆப்ஷன்ஸ். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். சரி, ஓகே. ஸோ ராபர்ட் ப்ரவுன் வந்துட்டு he gave the nucleus இல்லையா? ஸோ செல் ஆர்கனல் was first described by ஓகே செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் முதல்ல சொன்னது யாரு? ராபர்ட் ப்ரவுன் தான். ஸோ அப்போ ஃப்ளெமிங் வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த குரோமாட்டினை டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஏ. ஓகேவா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராபர்ட் ப்ரவுன் என்ன பண்ணாரு? ஸோ ஹீ டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ். ஓகே, ஸோ அடுத்தது அதே மாதிரி ஜார்ஜ் பாலேட் என்ன பண்ணாரு? ஹீ வாஸ் த ஒன். ஓகேவா? ஸோ ஹீ ஹூ டிஸ்கவர்ட் ரைபோசோம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்போ ஜார்ஜ் பாலேட் வந்துட்டு ஆப்ஷன் 3 கரெக்டாக தான் இருக்கா? எஸ், ஐ திங்க் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சி ஒன்லி. ஸோ சிக்கு தேர்ட் ஒன் தான். ஓகே, அண்ட் அடுத்தது கேமிலியோ கால்கை டிஸ்க் ஷேப் சாக்ஸ் ஆர் த சிஸ்டானே. ஸோ சிஸ்டானே எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்? இட் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் த கால்கை apparatus. இதுவே மைட்டோகாண்ட்ரியாவாக இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி டி. சரியா? ஸோ இப்போ ஏக்கு 2, பிக்கு வந்துட்டு 4. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டேரெக்டாக ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் வித் தட் ரைட் ஆப்ஷன். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மீசோசோம் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது NEET 2024ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஓகே ஓகே, ஸோ ஸ்லைட் கிளியராக தெரியுதா? ஒரே நிமிஷம்ப்பா.
just a minute. Okay, so I think question konju katta irukku nenikiren. I'll just make the slide little correct. Yes. Okay, so இப்போ question clear ஆ தெரியுதா? So mesosome அப்படிங்கிறது ஒரு செல்லுல ஓகே என்னவா இருக்க போகுது? So let us read the statement. So membrane bound vesicular structure அப்படினு சொல்லிருக்காங்க. Whether the mesosome is a membrane bound vesicular structure? Yes. Is it a membrane bound vesicular structure? No. So vesicles are so small fluid filled cells mari irukakudiyadu. A chain of many ribosomes attached to a single mRNA. So idu நம்ம last class வந்து molecular genetics ல படிச்சிருந்தோம். ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லலாம். So ஒரு சின்ன strand of mRNA இருக்கு. So இந்த mRNA ல நிறைய ribosomes இருக்கு அப்படினா we call that structure as polyribosome இல்ல வந்துட்டு polysome அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தது பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ அப்போ செகண்ட் ஒன்னும் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ மீசோசோம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பிளாஸ்மா மெம்பரேனோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் போர்ஷன் தான். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு செல் இருக்கு அப்படின்னா இதில் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆகி இருக்கும் இல்லையா, அதை தான் we call it as a mesosome. So அப்போ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. a medium sized chromosome சொல்லிருக்காங்க which is also wrong. ஓகேவா? So they are the inward foldings of the plasma membrane. clear? So any other doubt so far? So அடுத்த question பார்க்கலாமா? So next question பார்க்கலாம். So இது வந்து 2024 NEET கேட்ட ஒரு question தான். So histones கொடுத்திருக்காங்க. So நான் கொஞ்சம் zoom பண்றேன் so that you can see the answer. So தெரியுதா? Yes. Okay, so இப்போ first பாருங்க histones. So histones are nothing but the positively charged proteins. So positively charged basic proteins and என்ன மாதிரி basic proteins அதில் அதிகமாக இருக்க போது lysine and arginine. So இந்த lysosomes and இந்த histone proteins வந்து DNA ஓட bond ஆகி இருக்கும் because DNA negatively charged, histones வந்து positively charged இருந்தாங்க. So together they form the structure called nucleosomes அப்படி நம்ம பார்த்திருக்கோம். So அடுத்தது பாருங்க அதே nucleosomes தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதோட definitionம் அடுத்த ஆப்ஷன்லயே இருக்கு. So which is B. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைமை சேவ் பண்ணிட்டு டக்குன்னு ஆப்ஷனை பார்க்கலாம். So A வந்து 3, B வந்து 4. So அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? A வந்து 3, B வந்து 4. அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. So அப்போ B and C நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். So ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. So it is move to the so இங்க பாருங்க A க்கு வந்து 3. So டைரக்டா பார்த்தோம்னாலும் ஆப்ஷன் D is the right answer. கரெக்டா இருக்கா? எஸ். நம்ம வந்து டைமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால டேரெக்டாக ஆப்ஷனை பார்த்துட்டேன். ஸோ சி அண்ட் டியை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிடலாம். ஸோ யூ குரோமாட்டின் வந்து லூஸ்லி பேக்டுப்பா, ஓகேவா? அண்ட் ஹெட்டரோ குரோமாட்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்டி, ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹெச்டி. ஸோ ஹெட்டரோ குரோமாட்டின் வந்து டென்ஸ்லி பேக்டாக இருக்க போது. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ கரெக்டாக இருக்கு ஆப்ஷன். சரியா? So this question and all you can save your time just by looking at the first two options. மொத ரெண்ட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So which of the following statement is correct about the type of junctions in their roles in their body? So இந்த மாதிரி question even you can expect in the structural organization in animals. So அதுல நிறைய cells நம்ம படிச்சிருக்கோமா? So cells and tissues பத்தி அந்த சாப்டர்லயே நம்ம படிச்சிருப்போம். இந்த question வந்து நம்ம அந்த சாப்டர்லயே இன்க்ளூட் பண்ணலாம் or you can put it in the cell chapter also. It is not a problem. Okay? So இப்போ முதல் ஆப்ஷனை பாருங்க, adhering junction facilitate the cell to cell communication. So நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல கரெக்டான ஆப்ஷனை தான் கேட்டிருக்காங்க. So we have many different type of junctions இருக்கு இல்லையா? So adhering junctions இருக்கு, gap junctions இருக்கு, tight junctions இருக்கு. So இப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா adhering junctions பத்தி கொடுத்திருக்காங்க. So adhering junctions பத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எஸ். So adhering junctions வந்து தப்பு. ஏன்னா adhering junctions என்ன பண்ணும்? This is going to help in holding the cells together. ஓகேவா? So primary involved in providing a support. ஓகேவா? ஒரு structural support கொடுக்கிறது தான் அதோட வேலை. So அப்ப adhering junctions, so they give a structural support. ஓகேவா? So structural support கொடுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. So which is not the right one. So அடுத்த statement பாருங்க, tight junctions helps to stop the substance from leaking across the tissue. Definitely right answer. இதுக்கான examples ஞாபகம் இருந்தா you can put it out in the chat box. ஞாபகம் இருக்கா? Can you give one example for the tight junctions? Structural organization of animals ல படிச்சிருப்பீங்க. Do you remember? ஞாபகம் இருக்கா? Structural organization of animals ல நம்ம எல்லா tissuesம் classify பண்ணுவோம். அப்ப cells பத்தி எல்லாம் படிக்கும்போது cell junctionsயும் டீடைலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். So that is going to be the option B. Okay? So அடுத்த statement பார்க்கலாம் அதே மாதிரி. ஓகேவா? So they are going to provide the
ஓகே கீப் ஒரு என்ன சொல்றது ஒரு செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் வந்துட்டு அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ரொம்ப டைட். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே அது வழியா பாஸ் ஆகவே முடியாது. அதுதான் வந்துட்டு டைட் ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ எந்த இடத்துல பார்க்கலாம்? எஸ், எக்ஸாம்பிள் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ டைட் ஜங்ஷன் ஹெல்ப்ஸ் டு பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் த நெய்பரிங் செல்ஸ் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பா? எஸ், பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் த this one together. So இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா it is partially correct. So கம்ப்ளீட்டா இது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. It is partially correct. Okay, blood brain barrier. Okay, so very important. One more kidney related ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா பிரியா? ஸோ கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் யோசிங்க. Any example related to the kidneys? ஞாபகம் இருக்கா? Yes, anything is like more relatable. Yes. So in the third statement பொறுத்தவரையிலும் என்ன சொல்றது, இது வந்து லைக் பார்ட்லி கரெக்ட் பார்ட்லி ராங். மெயினாக இந்த டைட் ஜங்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் ஒரு பேரியர் ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ நாட் லைக் பெர்ஃபார்மிங் சிமெண்டிங் அப்படிங்கிறது அண்ட் நெய்பரிங் செல்ஸை ஒன்றா வச்சுக்கக்கூடியது இவங்க வேலை கிடையாது. ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த டைட் ஜங்ஷன் வந்து ஒரு பேரியரை ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ அப்படி பார்க்கறதுனால தான் நம்ம ஆப்ஷன் பியை கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ சியை வந்து நான் தப்புன்னு தான் கன்சிடர் பண்ணும். பிகாஸ் தட் இஸ் நாட் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த டைட் ஜங்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அ கேப் பிட்வீன் த cells and tissues னு கொடுத்திருக்காங்க. சரியா? so gap junctions ஓட function என்னப்பா? yes, gap junctions என்ன பண்ணுவாங்க? they actually form a channel between the two cells so that there is the movement of this ions. ஓகேவா? so ionic movement, smaller molecules எல்லாமே உள்ள வெளியே போயிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண போறது தான் இந்த tight junctions ஓடைய இந்த gap junctions ஓட வேலை. not a connecting bridge between the cells and the tissues. okay, சரி. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ F1 பார்ட்டிகல்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆக்ஸோ ஹிஸ்டோன் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிப்பீட்டட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆக்சோனம் சிஸ்டர்னே இதுவும் ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஆக்சோனம் இதுவும் பாருங்க திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்லாம் பார்க்கும்போது யூ வில் see these are all the repeated type of questions from this chapter. So can we connect it? So அப்படியே நம்ம சாப்டர்ஸ்ல இதை கனெக்ட் பண்ணலாமா? So first one F1 particles நம்ம எங்க பார்க்கலாம்? Golgi இல்லையா இல்ல Mitochondria இல்லையா? So where can you see the F1 particles? Yes, F1 particles are found in the Mitochondria or Golgi apparatus. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிச்சு. ஏக்கு வந்து 4. ஸோ ஏக்கு வந்து 4 எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு? 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை விட்டுருங்க. ஹிஸ்டோன் அப்படிங்கிறது என்னப்பா? அது நத்திங் பட் த பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இல்லையா? ஸோ இப்போ ஹிஸ்டோன்ஸ் இந்த எந்த ஆப்ஷன்ஸோட நம்ம சிங்க் பண்ணலாம்? எஸ், ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ தேர் ஆல் பிரசன்ட் இன் த குரோமோசோம்ஸ். ஸோ அப்போ பிக்கு வந்து நான் 1 மார்க் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து 4, பிக்கு 1. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ டி ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பாருங்க ஆக்சோனம் நம்ம எங்கே பார்க்கலாம்? ஸோ ஆக்சோனம் சீன் இன் தி கேஸ் ஆஃப் த மிடில் ஒன் இந்த சீலியா. ஸோ அப்போ சீலியா ஃபிளாஜெல்லம்லாம் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ சிக்கு வந்து 2. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஸோ 3 இதை கனெக்ட் பண்ணணுமே வி காட் த ஆன்சர். ஸோ சிக்கு வந்து 2. தட் இஸ் சீலியா இருக்கக்கூடியது அந்த சென்ட்ரல் டிபியூல் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் திஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆக்சிடம், a most important structure seen in the cilia. அடுத்தது சிஸ்டர்னே seen in the case of Golgi apparatus or even the endoplasmic reticulum. இதுவே கிறிஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மைட்டோகாண்ட்ரியாக்கு. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரீட் தி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா தப்பா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, a concentrically arranged cisternae of the Golgi complex are arranged near the nucleus with a distinct convex. இதுதான் முக்கியம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுவரையும் கரெக்டாக தான் இருக்கு. with a distinct convex cis or maturing phase ன்னு சொல்லிருக்காங்க. or maturing phase அது and a concave trans or a forming phase. so trans இல்ல forming phase and இங்க வந்து convex cis or the maturing phase இருக்கு. இது அப்படியே தப்பு. ஓகே, இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்? ஸோ ஹவு டு வி கரெக்ட் இட்? த ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ராங். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 1 அப்படியே தப்பு. ஸோ இதில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்ப்பா? எஸ், ஸோ Golgi apparatus அப்படிங்கிறது Golgiயோட சிஸ்டர்னே. தே ஆர் ஆக்சுவலி கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச்ட் ஓகே நியர் த நியூக்ளியஸ் வித் அ டிஸ்டிங்க்ட் கான்வெக்ஸ் ஆர் convex 6 or this is going to be the forming phase. ஓகேவா? இது ஃபார்மிங் ஃபேஸ் அண்ட் அ கான்கேவ் ட்ரான்ஸ் இல்லை வந்துட்டு மெச்சூரிங் ஃபேஸ். ஓகேவா? ஸோ டைரக்ட் லைன் பை லைன் இந்த என்சிஆர்டி. ஓகே, டைரக்ட் லைன் இந்த என்சிஆர்டி இது.
சரியா? சோ அப்படியே உல்டா பண்ணும். சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, number of proteins are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from the cis phase அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Before they are released from the trans phase. ஓகேவா? ஸோ சிஸ் ஃபேஸ் கிடையாது, ஃப்ரம் த ட்ரான்ஸ் ஃபேஸ். ஓகே, அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ ரெண்டுலேயுமே எரர் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக லைன் பை லைன் படிக்கக்கூடியதான். ஸோ இந்த கரெக்ஷனும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ விச் இஸ் போத் ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? கிளியர் எவ்ரிபடி? ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக காதில் வாங்கிட்டீங்கன்னா ஓகே. அடுத்தது பாருங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். லெட் அஸ் மேட்ச் இட், தென் லுக் அட் த ஆப்ஷன்ஸ். ஸோ மேட்ச் பண்ணலாமா? எஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்கள் அப்படியே சாட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் கொஸ்டின் புரியலை, நான் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு ஆப்ஷன் டேரக்டாக சூஸ் பண்ணாதீங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் நமக்கு இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகி வருதுன்னா நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோலஸ் இருக்கு, சென்ட்ரியோல் இருக்கு, லியூகோபிளாஸ்ட் இருக்கு, அந்த Golgi apparatus இருக்கு. So let us match it. So first nucleolus எங்க present இருக்கு and what is the function of nucleolus? Yes, so nucleus ஓட முதல் function என்னப்பா? நியூக்ளியோலஸ்ல என்ன நடக்கும்? So nucleus நம்ம படிச்சிருக்கோம். nucleus குள்ள இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஸ்ட்ரக்சர் பேர் தான் nucleolus. So what is the function of nucleolus? nucleolus ஓட function என்ன? Yes guys, என்ன நடக்கும் நியூக்ளியோலஸ்ல? நியூக்ளியோலஸ்ல ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து அசெம்பிள் ஆவாங்க, which is none other than rRNA. So rRNA ஓட function என்ன? ribosomal RNA, which is going to help in the protein synthesis. So active site of active ribosomal RNA synthesis, which is going to be option A. Okay, இப்போ நீங்க அப்படியே ஆப்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3 நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ ஏக்கு 3 இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுவும் கரெக்ட் இல்லை, இதுவும் கரெக்ட் இல்லை. ஸோ ஏக்கு 3 இருக்கிறதுல ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று வந்து ஏவா இருக்கலாம், இல்லை வந்து சியா இருக்கலாம். சரி, ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அப்போ சென்ட்ரியோல். ஸோ சென்ட்ரியோல் இஸ் கோயிங் டு பி an organization like a cartwheel appearance. Centriole பார்த்திருக்கீங்களா? It has all the tubular structures. Yes, so centriole பார்த்திருக்கீங்களா? It is composed of the microtubules, which is going to help in the yes செல் டிவிஷன்ல அண்ட் அந்த ஒரு ஸ்பிண்டில் அப்பாரட்டஸை ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ சென்ட்ரியோலுக்கு டைரக்டா ஆப்ஷன் கரெக்டா தான் இருக்கு. ஸோ இப்போ பிக்கு வந்து 2. ஓகே, ஸோ அப்போ டேரக்டாக தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மிச்சம் ஒன்னே நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னப்பா? ஸோ தே ஆர் நத்திங் பட், ஸோ நீங்கள் லியூகோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈவன் இந்த சாப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ்ல. ஸோ லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ் பிளாஸ்டிக் இல்லையா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் அ நான் பிக்மெண்டட் பிளாஸ்டிக்னு சொல்லலாம், பிளாஸ்டிக். ஸோ அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஸோ இந்த லியூகோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ். ஓகேவா? எதை ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க? இந்த நியூட்ரியன்ஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன் சியா இருக்க போகுது. ஸோ Golgi apparatusல என்ன ஃபார்மேஷன் நடக்க போகுது? கிளைகோலிபிட்ஸோடைய ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஸோ இன் கேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்றோம், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த Golgi apparatusஸா இருக்கட்டும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா இருக்கட்டும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரஃப்பும் இருக்கு, ஸ்மூத்தும் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ Golgi apparatusஸோட மெயின் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோலிபிட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. அப்போ நம்ம ஆல்ரெடி ஆன்சரை மார்க் பண்ணியாச்சு. பட் சப்போஸ் ஃபங்க்ஷனை மாற்றி கொடுத்தனாலும் நீங்கள் தெளிவாக எழுதிருக்கணும். ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ், can we move to the next question? சரி, அடுத்தது பாருங்க. டிஎன்ஏ இந்த குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட டிஎன்ஏ எப்படி இருக்க போகுதுப்பா? இஸ் இட் கோயிங் டு பி சர்க்குலர், இல்ல வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குமா, சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்குமா, ஆர் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி? ஸோ குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டோசிந்தசிஸ் எதுல நடக்க போகுது? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் நத்திங் பட் த குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு பேருமே வந்து தே ஆர் டபுள் மெம்பரேன். ஓகேவா? பிகாஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 2016-19 கேட்ட கொஸ்டின் இது மாதிரி தான். யாருக்கெல்லாம் வந்து சிங்கிள் மெம்பரேன் இருக்கு, யாருக்கெல்லாம் டபுள் மெம்பரேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீனியர் டபுள் ஸ்டாண்டர்டா இல்லை வந்து சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்டா? ஸோ விச் இஸ் ஆக்சுவலி டபுள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ தட் இஸ் பி. Okay, so chloroplast இருக்கக்கூடிய DNA வந்து double standard and it is going to be circular in shape. Okay va? Option B is the right answer. Okay, clear ah? Any doubt pa? It is made up of 2 strands. Okay va? So they are actually circular in shape.
ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரே கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆக்சோனமாக இருக்கட்டும், கிறிஸ்டா இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ இப்போ ஆக்சோனம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ எங்கே இருந்துச்சு ஆக்சோனம்? எஸ், ஆக்சோனம் இஸ் ஆக்சுவலி த cilia இல்லை ஃப்ளாஜெல்லால நான் சொன்ன மாதிரி the most important structure. Okay, so that is in the center partல இருக்கக்கூடியது. Okay, so அப்போ which is going to be axonum. நம்ம எங்க பார்க்கலாம்? cilia and flagella. So ஏக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ ஏவும் கிடையாது, பியும் கிடையாது, சி இல்லை டியில் தான் ஏதோ ஒன்று. ஸோ இப்போ கார்ட்வீல் பேட்டர்ன், கார்ட்வீல் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கார்ட்வீல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம். இதை மாதிரி கொஸ்டினை நம்ம நீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் இன் கேஸ் ஆஃப் நீட் அப்படின்னா யூ கேன் சி திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, கார்ட்வீல் பேட்டர்ன் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேர்ம் கொடுத்து இதவே ஒரு சென்டென்ஸாக கேட்கறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல இந்த கார்ட்வீல் பேட்டர்ன் நம்ம எங்கே பார்க்கலாம்? ஸோ வேர் கேன் வி சி த கார்ட்வீல் பேட்டர்ன்? Yes, in the case of centrioles la paakalam. So direct lines pa idellame appo b ku vandu 2 correct ah iruka? So that is going to be okay, so appo a ku vandu b ku vandu 1, so which is going to be option D is the right answer. Let us mark the other two one also. So crista na sonna madri cistern in case of Golgi apparatus and the endoplasmic reticulum. Crystal in case of mitochondria. அப்ப C க்கு வந்து 4. Satellite chromosomes நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, sat chromosomes. So that is in the case of chromosomes D. So கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கிளியராப்பா? ஸோ இது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக்சோனையும் நம்ம எங்கே பார்க்குறோம், அதே மாதிரி வந்து கிறிஸ்டாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், அண்ட் ஆல் த அதர் திங்ஸ். ஸோ எவ்ரிபடிஸ் கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நான் இப்போ தான் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ரெண்டு பேருமே வந்து டபுள் மெம்பரேனட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொன்னேன். கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், தப்பே கிடையாது. ஸோ இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பர்மியபிள். திஸ் இஸ் ஆக்சுவலி a controversial statement. இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் தப்பாக இருக்குது. பட் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகே, ஸோ தே சே இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியம் ரிலேட்டிவ்லி லெஸ் பர்மியபிள்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தப்பு தான். ஸோ ரிலேட்டிவ்லி லெஸ் பர்மியபிள் கிடையாது, இட் இஸ் ஆக்சுவலி பர்மியபிள் தான். ஆனால் கம்பேர்ட் டு த குளோரோபிளாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் என்சிஆர்டி இட் இஸ் கிவன் ராங். அண்ட் கூகுளில் கரெக்டான ஆன்சர் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to follow என்சிஆர்டி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன் தப்பு. பிகாஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, இன்னர் மெம்பரேன் இருக்குது. ஸோ நிறைய அயான்ஸோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த இன்னர் மெம்பரேன் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னர் மெம்பரேன் ஆஃப் இது வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி வந்து இம்பர்மியபிள்னு கொடுத்துருக்காங்க. பட் நோ, they are also allowed. அது உண்மை. ஆனால் வந்து என்சிஆர்டியில் கொடுத்தது they are impermeable to the transport of ions and moleculesனு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்சிஆர்டியை படி பார்க்கும்போது the second statement is wrong. ஓகேவா? ஸோ நம்ம வாதாட முடியாது, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன்னை கரெக்டுன்னும் செகண்ட் ஒன்னை தப்புன்னும் எடுத்துக்கணும். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ எது கரெக்டாக இருக்குது? ஸோ அப்படி தான் வந்து கீழேயும் கொடுத்துருந்தாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் சம் இம்பார்ட்டன்ட் யூனிக் பாயிண்ட்ஸ் நீங்கள் என்சிஆர்டியில் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. சரியா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இன் பாக்டீரியா த மீசோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன். கரெக்டாக இருக்கா? எஸ், கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா the mesosome in the bacteria. Okay, so the mesosome in the bacteria help in the DNA replication, அதே மாதிரி வந்து respiration, cell formation எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஸோ அவங்க மெசோசோம் அப்படிங்கிறது the inward foldings of the plasma membrane அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இட் ஹெல்ப்ஸ் இந்த DNA ஓட ரெப்ளிகேஷன், செல் ஃபார்மேஷன். ஓகேவா? அண்ட் ஈவன் டியூரிங் த distribution of DNA. Okay, so DNA distribution in cell division. ஓகேவா? ஸோ செல் டிவிஷனில் டிஎன்ஏவோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கட்டும் அண்ட் ஈவன் இந்த ரெஸ்பிரேஷன். ஸோ இது எல்லாமே இட் இஸ் ஆக்சுவலி த ஃபங்க்ஷன் ஆஃப் வாட் இந்த மைட்டோகாண்ட்ரியா, சாரி இந்த மீசோசோமோடது. இதை தவிர மாற்றி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா கூட யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வேறு மாதிரி கொடுத்துருந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மீசோசோம் ரிலேட்டடான கொஸ்டின் இது வரும் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ மீசோசோம் ரிலேட்டடாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லையும் இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த Golgi apparatus. ஸோ Golgi apparatus பொறுத்தவரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தால் நீங்கள் தாராளமாக டக்குன்னு அட்டென்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் டூ திஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் லெட் அஸ் see the options. ஸோ முதல்ல பாருங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிபிட்ஸ் இல்லையாப்பா? ஸோ அப்போ அது கரெக்ட் தான். அப்போ ஏ வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். நான் இப்போ ஆப்ஷனை பார்க்குறேன், டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பிஎன்சி வந்து தப்பு. ஸோ இதில் ஏ கிடையாது. அதே மாதிரி டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணும். மொதல் ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ல என்னென்னவா இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ கரெக்டா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்க சிஎன்டியை டைரக்டாவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிஎன்டியை நம்ம டைரக்டா பார்க்கலாம். இட் மாடிஃபைஸ் த புரோட்டீன் சிந்தசைஸ்டு பை த ரைபோசோம்ஸ் அண்ட் ER. கரெக்டா இருக்கா? எஸ், வெதர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்? எஸ் ஆர் நோ? ஸோ கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ சி கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கிளியர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்க போகுது. பட் ஸ்டில் நம்ம டியும் ரீட் பண்ணலாம். இட் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ். அது ஆக்சுவலி தப்பான ஸ்டேட்மெண்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், இது யாரு? ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறது மைட்டோகாண்ட்ரியா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ். நோ, தே டோன்ட் ஹெல்ப் இட். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட்டா? அப்படியும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க பெருசாக இருந்துச்சு. பட் வி ஹவ் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே, எஸ் கைஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்களா? எனி அதர் டவுட் so far? எஸ், எனி அதர் டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்ல? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் பார்த்தோன்னே பயம் பட்டுரும். நோ, பார்த்தோன்னையும் ஆக்சுவலி ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி கொஸ்டின் தான் ஈஸியர் ஆக்சுவலி எனக்கு கேட்டால். நீங்கள் உட்காந்து மாங்குன்னு ஏவா பியான்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2ல் ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் ரீட் பண்ணேன். இடையில இருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான், அந்த கெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் கோயிங் டு பி டைம் சேவிங். ஓகே, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இப்படி பயோவில் டக்குன்னு பண்ணிங்கன்னா தான் டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த டிஷ்யூ கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் த லீஃப் மீசோஃபில் செல்ஸ் ஆர் புட் இன் அ கல்ச்சர் மீடியம். எதுக்காக? கேலஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. திஸ் phenomenon may be called as, so state board bookல chapter 5ல இருந்திருக்கும் plant tissue cultureல, so which is nothing but the de-differentiation. Okay, so yes, so de-differentiation ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? de-differentiation, differentiation and also the redifferentiation. Yes, mesophil cells நம்ம என்ன பண்ண போறோம், கேலஸா ஃபார்ம் பண்ண விட போறோம். so that is going to be like degrading இல்லையா? so அதனால ஒரு ஸ்டெப் கம்மி ஆயிடுச்சு, which is nothing but de-differentiation. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. how many different types of proteins does the ribosome consist of? ஸோ ரைபோசோம்ல எத்தனை விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு? ஸோ இதெல்லாம் டைரக்ட் NCERT. Okay, so directly we can write எவ்வளோ different types of proteins does the ribosome consist of, which is going to be 80. Okay, direct question. அடுத்தது பாருங்க, which of the following are not considered as a part of endomembrane system? A very good question and an important question கூட. ஒரு good question இது. ஓகே, ஏன் குட் கொஸ்டின்? ஸோ எப்பவுமே வந்து நமக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ கேன் வி ஹேவ் அ லுக் அட் த ஆப்ஷன்ஸ்? ஸோ மைட்டோகாண்ட்ரியா வருமா? மைட்டோகாண்ட்ரியா ஏகப்பட்ட வேலை செய்யுது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து இட் இஸ் நாட் இன்வால்வ். நான் முதல்ல I'll give you the ஆப்ஷன்ஸ். ஸோ நான் முதல்ல சைடில் எழுதிடுறேன் யாரெல்லாம் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்குள்ளே வருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வில் மூவ் டு திஸ். Actually this question takes just 10 seconds தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். சப்போஸ் ஆப்ஷன்ஸை மாற்றிட்டாலும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்குள்ளே வரவங்கலாம் யார்? ஸோ who all come under the endomembrane system? ஸோ யாரெல்லாம் வராங்க? எஸ், which includes நியூக்ளியர் என்வலப் இருக்குமா? ஸோ நியூக்ளியர் என்வலப் இருக்கும். அண்ட் வேறு யாரெல்லாம் வருவாங்க? plasma membrane இருப்பாங்க. so they come under the endomembrane system, and the other structures includes endoplasmic reticulum. okay, so Golgi apparatus. so இதுவும் endomembrane systemல இருக்கு. and அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா lysosomes, vesicles. okay,
lysosomes and also the vesicles. So இவங்க எல்லாருமே they are the part of endomembrane system. So அப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க mitochondria இங்க இருக்கா, நான் கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல இல்ல. So அப்ப அவங்க கிடையாது. அப்ப இங்க A இல்லாத ஆப்ஷன்ஸ் தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? எஸ், A இல்லாத ஆப்ஷன்ஸ் தான் என்கவுண்ட் பண்ணுமா? ஸோ நமக்கு ஓகே கொஸ்டின் நல்லா பார்க்கலாம். நாட் கன்சிடர்ட். ஸோ அப்போனா ஏ இருக்கிற ஆப்ஷன் தான் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் எலிமினேட் பண்ண வேண்டியது லாஸ்ட் ஆப்ஷனை. அடுத்தது பாருங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா? எஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா? Any doubt pa? என்ன big doubt? So please put the biggest doubt. Let me know. So endoplasmic reticulum இங்க இருக்கு. So அப்ப this is a part of nuclear. Okay. So endomembrane system. So chloroplast இருக்கா? So chloroplast கிடையாது. Golgi apparatus இருக்கு. peroxisome கிடையாது. So இப்ப யாரெல்லாம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா A கிடையாது, C கிடையாது, E கிடையாது. இவங்க மூணு பேரும் இருக்கக்கூடிய ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணோம். A, C and E. So அதுதான் ஆப்ஷன் A. Okay, மித்தவங்களா they are actually the part of endomembrane system. So அதுக்கான inclusions நான் எல்லாமே எழுதியிருக்கேன். So அவங்கெல்லாம் வந்து endomembrane system குள்ள வரவங்க. So இவங்கெல்லாம் அந்த system குள்ள வர மாட்டாங்க. So what is the criteria for the cell organelles to come under the endomembrane system? So என்னென்ன criteria இருக்கணும்? ஏன் அவங்கெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க? Yes, because chloroplast இருக்கட்டும் and mitochondria இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் they have their own double membrane structures இருக்கு and they are semi autonomicனு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. எதுக்காக அந்த ஒரு சின்ன வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா they are capable of their own DNA replication. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கனால அவங்கள endomembrane system நம்ம கொண்டு வர மாட்டோம். ஸோ peroxisome ஏன் கொண்டு வர மாட்டோம்? ஸோ even though அவங்க வந்து ஒரு double membrane structure தான், okay, they are membrane bound organelles, நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஓகேவா, ஸோ தே டு நாட் கம்யூனிகேட் வித் த அதர் எண்டோமெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ். ஓகேவா, சரியாப்பா? ஸோ ஆஸ் தே டு நாட் கம்யூனிகேட் வித் இட், ஸோ வி டு நாட் புட் இட் இன் த எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். மோகன், ஸோ பெராக்சிசோம்கான ரீசன் அதுதான். இவங்க ரெண்டு பேரும் வந்து டபுள் மெம்ப்ரேன் வால், அவங்க பாட்டுக்கு தனியா இருக்காங்க. பெராக்சிசோம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர், பட் ஸ்டில் தே டு நாட் கம்யூனிகேட். ஓகேவா? ஏன் அவங்கள எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்ல கொண்டு வரலன்னு புரிஞ்சுதாப்பா? ஓகே, ஸோ மித்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு ஏடிபி சிந்தசிஸோ இல்லை வந்து ஒரு லிப்பிட் சிந்தசிஸோ ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸோ அதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணலை. ஸோ அந்த ரீசன்ஸ்னாலையும் நம்ம அவங்கள வந்து எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரது கிடையாது. ஓகே, திஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பெராக்சிசோமை வந்து பார்க்கும்போது டவுட் வரும். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இந்த மைண்ட். ஸோ கீழே நான் சைடில் எழுதியிருக்கிறது மேபி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எழுதிட்டு உங்கள் புக்லையும் கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ புக்கில் டேரெக்டாக இந்த லைன் இருக்குது. புக்கில் என்சிஆர்டியில் படிக்கிறீங்கன்னா இட் இஸ் தேர் இந்த என்சிஆர்டி. இஃப் நாட் ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகேவா? ஸோ கிளியர்? எனி அதர் டவுட் இருக்காப்பா? எனி அதர் டவுட்? ஸோ கேன் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்? மோகன், கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. which one of the following function is carried out by the cytoskeleton? So cytoskeleton உடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுது? directly. So cytoskeleton is nothing but a vast structure. எதுக்காக? மோட்டிலிட்டிக்காக. ஓகே, டைரக்ட் கொஸ்டின். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் மட்டும் தான் என்ன பண்ண போகுது? இட் ஹாஸ் ஆல் திஸ் டிபியூல்ஸ், ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. தட் இஸ் கோயிங் டு பி இருக்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் நாட் ஜஸ்ட் ரைட் இட் டவுன் அண்ட் கீப். ஓகே, இதெல்லாம் பார்க்க ஏன்னா திரும்ப இதே மாதிரி எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால. ஆல்ரைட், ஓகே. ஸோ இதோட வேற என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு? ஸோ மோட்டிலிட்டி இருக்கு, இதுல இல்லாத ஒரு சில ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு இந்த சைட்டோஸ்கெலிட்டன். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் கிவ்ஸ் த ஸ்கெலிட்டன் அப்படின்னாலே மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகுது. ஓகே, இட் ஆல்சோ கிவ்ஸ் த மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகேவா? ஸோ மோட்டிலிட்டியோட சேர்த்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகுது அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஷேப் மெயின்டெனன்ஸ். Okay, maintenance of the shape of the cell. Okay, so அதுவுமே இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனோட சேர்த்து மோட்டிலிட்டியோட சேர்த்து மித்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆல் ஆஃப் தி அபோவ் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சைட்டோஸ்கெலிட்டன். ஓகேவா? எவ்ரிபடி இஸ் கிளியர்? சரி, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நிறைய மோட்டிவேஷன்லாம் இருக்குது. ஸ்டடி லைக் தேர் இஸ் நோ டுமாரோ, ஸோ யூ கேன் லிவ் லைக் தேர் இஸ் நோ லிமிட்ஸ். எஸ் ஆர் நோ? அப்படி தானா? ஸோ அப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோமா? ஸோ ஆர் வி ஸ்டடிங் இன் தட் வே? எஸ், அப்படிதான் படிக்கிறோமா? ஸோ வாட் இஸ் த மோட்டிவேஷன்? ஸோ எதை எப்படி என்னன்னா எதை மோட்டிவேஷனாக நீங்கள் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங் இஸ் கீப்ஸ் யூ கோயிங்? ஸோ ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வி ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் இல்லையா?
ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இட் இஸ் நான் ஸ்டாப். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரீம்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யூ நீட் டு ஃபர்கெட். ஓகே, பிகாஸ் லைக் வி ஆர் இன் த லைஃப் சேவிங் மூமெண்ட். யாருனாலுமே வந்து போகிற உயிரை காப்பாற்ற முடியுமா? பட் நோ, வி ஹாவ் தட் என்ன சொல்கிறது, அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி. ஸோ ஒரு சீட் வாங்கி படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஒரு 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 ஃபேமிலி பர்சனை நம்பி, அந்த ஒரு பர்சனை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மொத்த இதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அவங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த நீட் மாதிரி ஃபில்டரிங் ப்ராசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தட் இதை நம்ம எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணி நம்ம ஒரு சீட் வாங்குகிறோம். பிகாஸ் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்குமே எவ்வளோ பெருசு இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் எக்ஸாம் தான் நீட். ஸோ அதுக்காக நீட் வேண்டாம்லாம் யாரும் யோசிக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போயே ட்ரெயின் ஆகிட்டோமா, ஸோ இந்த புக்கை நான் தரவாக படிக்கிற அளவு ட்ரெயின் ஆகிட்டேனா, அப்போ தான் நான் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்க முடியும். ஓகேவா? ஸோ பிகாஸ் எந்த ஒரு பார்ட்மே நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் மட்டும்தான் படிப்பேன், இந்த சாப்டர் மட்டும் தான் நான் படித்து வச்சுப்பேன், இந்த சாப்டர் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னா நம்ம விட்ட போர்ஷன்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை டயக்னோஸ் பண்ணுவீங்க? அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? ரைட்? ஸோ அதுக்கான ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் தான் இந்த நீட் எக்ஸாம். பட் நீட்லேயுமே நம்ம வந்து படிக்கக்கூடிய பயாலஜி எல்லாமே யூ அகெயின் ஹேவ் த பேஸ் இன் த ஃபர்ஸ்ட் இயர். ஸோ டைஜஷன் சாப்டர்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசியாலஜியில் அது எல்லாமே படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியை வேண்டாம்னு நினைக்கிறீங்க, பயோகெமிஸ்ட்ரி மறுபடியும் அங்கேயும் வரும். ஓகே, ஸோ எல்லா சாப்டர்ஸும் திரும்ப அங்கே படிப்போம். ஸோ மெக்கானிக்ஸ் எதுக்காக அதை படிக்கணும்? மெஷின் ஒர்க்கிங். ஸோ ஒரு மெஷின் என்ன ஸ்பீடில் ஒர்க் ஆகுது, ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது அதுவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயோவாக இருக்கட்டும், மூணுமே இட் இஸ் லைக் அ பேஸ் ஃபார் நீட். ஓகே, சரியா? ஸோ ஸ்டடி லைக் there is no tomorrow so that you can live like there is no limits. சரியா? ஓகே, ஸோ we'll move to the next question. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நிறைய டீச் பண்ணோன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் இட் இஸ் ஆல் டவுட். ஸோ இது யாருன்னு தெரியுதா இவங்கெல்லாம்? ஸோ டூ யூ ரிமெம்பர் ஹூ ஆல் தே ஆர்? ஸோ ராபர்ட் ஹூக் தெரியுறாரு. ஸோ காக் செல்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆண்டன் வான் லெவன்ஹாக் who first observed the live cells are formed from the pre-existing cells. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ்ல தான் புது செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ தட் இஸ் ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லா. ஸோ இது வந்து நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி இன் த நீட். ஓகே, okay, my motivation is you cannot change your future but you can change your habits and surely I would say one more thing, Mohan, just என்ன சொல்றது, ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ the future is actually in your hands. பாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ரெசென்ட் வந்து நம்ம யோசிக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் ஃபியூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. தட் இஸ் ஆக்சுவலி ஒன் மோர் டிஃப்ரெண்ட் கோட். அதுவும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும், நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோட்ஸ் எல்லாமே இட் இஸ் இன்ஸ்பைரிங் ஃபார் மீ ஆல்சோ. லைக் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் வந்து ஃபியூச்சர் வந்து இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையை மீறி எதுவுமே போகலை இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு பாஸ்ட்டை பற்றி யோசிச்சோன்னா பிரயோஜனமே கிடையாது. அண்ட் ப்ரெசென்ட் வந்து அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது என் மைண்டு பார்த்துக்கும். ஆனால் இன்னுமே என் ஃபியூச்சர் என் கையில் தான் இருக்குது. ஸோ நான் யோசிச்சாலும் இன்னும் என் ஃபியூச்சரை என்னால் மாற்ற முடியும். எஸ் ஆர் நோ, த ஃபியூச்சர் கேன் பி சேஞ்ச்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் யூ நீட் டு கீப் ஒர்க்கிங், ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஸோ நம்மளை நம்பி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ எந்த ஒரு பாயிண்டில் மறுபடியும் நான் திரும்ப வந்து நீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, பாஸ்ட்டை வந்து யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ பாஸ்ட் இஸ் டன், லீவ் இட். ஃபியூச்சர் கையில் தான் இருக்குது, இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் இன்னும் நினச்சா மாற்றலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினை பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் செல் என்ன, லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல்லாக இருக்கட்டும், லாங்கஸ்ட் செல், ஓகேவா, அண்ட் சைஸ் ஆஃப் த பாக்டீரியம், ஹியூமன் ஆர்பிசிஸ். ஸோ இது எல்லாமே நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஆல். ஓகேவா? ஓகே மோகன், ஸோ ஆல் தி பெஸ்ட். டெஃபினெட்லி ஐ திங்க் யூ வில் டூ வெல். ஸோ கீப் ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த செல்ஸோட பிக்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஷேப்ஸ். ஸோ பாக்டீரியா இருக்கட்டும், சயனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா. ஸோ என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு பெசிலஸ் தான் என்ன, காக்கஸ், வெப்ரியோ அண்ட் பாக்டீரியல் செல்லோட டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் நவ் ஐ வில் கோ இன்டு த ரைபோசோமோட டயக்ராமும் இருக்குது. ஸோ ரைபோசோமில் வி ஹேவ் திஸ் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ். அண்ட் ஐ திங்க் நம்மளோட ரிப்பீட்டர் பேட்ச் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூ கேன் ஆல்சோ கீப் அ நோட் ஆஃப் ஒன் மோர் திங். ஓகே,
ஸோ ரிப்பீட்டட் பேட்சோட நோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஷுர் நீங்கள் ஒரு லைனை என்சிஆர்டியில் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே டைரக்ட் என்சிஆர்டி லைன் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியலில் அதுலேயே வந்து அது எந்த இயரில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ தட் அதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் என்சிஆர்டி நீட்டில் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு லைனுமே எந்தெந்த இயரில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம் ஸோ இஃப் யூ வாண்ட் லைக் இந்த நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு யூ கேன் ஸ்டில் திங்க் அபவுட் இட் ஆஃப் ரிப்பீட்டிங் ஒன் மோர் இயர் ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் எனக்கு கையில் இன்னொரு டிகிரியும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ திஸ் டைம் யூ ஸ்டார்டிங் தட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் ஸோ பிஎஸ்சி இன்டெகிரேட்டட் நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் ஸோ ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் அஸ் ஓகேவா ஸோ 9487005944 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி யூ கேன் ஆஸ்க் அஸ் ஸோ நீட் எக்ஸாம் இந்த தடவை கொடுங்க அண்ட் கொடுத்துட்டு இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு ரிப்பீட் அப்படின்னா ஜஸ்ட் கம் டு அஸ் அண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஒன் மோர் இயர் அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி த பெஸ்ட் அட்டம் அண்ட் நீங்கள் இல்லை ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணலாம் பட் திஸ் டைம் வித் டிகிரி ஓகே ரீரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும் ஓகேவா ஸோ ரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும் ஸோ யூ கேன் கால் அஸ் அட் திஸ் நம்பர் சரியா and because this is actually one good option so that like ஒரு வருஷம் வேஸ்ட் ஆன மாதிரியும் இருக்காது அண்ட் நம்ம அதோட சேர்த்து டிகிரியும் வாங்கிட்டோம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வில் ஹெல்ப் யூ அவுட் இன் தட் ஆல்சோ ப்ளீஸ் மெசேஜ் அஸ் அட் திஸ் நம்பர் இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் சரியா ஸோ இப்போ கொஸ்டினை பார்ப்போமா ஸோ நான் சொன்ன மாதிரி the concept of omnis cellula e cellula regarding the cell division was proposed by ஸோ யார் இதை கொடுத்தது எஸ் omnis cellula e cellula கொடுத்தது யாருப்பா it was first designed by இப்போதான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சேன் இல்லையா ஸோ who gave it ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ தான் வந்து கொடுத்தாரு ஸோ he actually modified the cell theory அடுத்தது பாருங்க which among the following is not a prokaryote so nostoc and mycobacterium it is a bacterium saccharomyces is actually a fungus ஓகேவா ஸோ அப்போ ஃபங்கஸ் அப்படிங்கிறது it is actually a fungi அப்படிங்கிறது eukaryote ஓகே ஸோ இதுவுமே வந்து நாஸ்டாக் அண்ட் ஆஸ்ட்ரேட்டரியா தீஸ் ஆர் ஆல் த பாக்டீரியம்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு தே ஆர் த ப்ரோகேரியாட்ஸ் சக்கரோமைசிஸ் மட்டும்தான் என்னது ஃபங்கை விட் இஸ் ஆக்சுவலி யூகேரியாட் ஓகேவா ஸோ கேன் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இதில் என்ன ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா மைக்கோபாக்டீரியா இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ பாக்டீரியம் நாஸ்டாக் ஆஸ்ட்ரேட்டரியா தே ஆர் ஆல் த சைனோபாக்டீரியா ஸோ யூகேரியாட்டிக் செல்ஸ் இங்கே இருக்குது ப்ரோட்டிஸ்ட் ஃபங்கல் பிளான்ட் செல் அனிமல் செல் ஸோ பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர் அனிமல் செல்லோட ஸ்ட்ரக்சர் இருக்குது செல் மெம்பரேனில் தியரிஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ தட் இஸ் த ஃப்ளூயிட் மொசைக் மாடலாக இருக்கட்டும் யூ கேன் சி த ஃபாஸ்ஃபேட் ஹெட்டாக இருக்கட்டும் ஓகே ஃபேட்டி ஆசிட் டெய்லர் ப்ரோட்டீன்ஸ் ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் அண்ட் த சேனல் ப்ரோட்டீன்ஸ் ஸோ இது எல்லாமே இன் டீட்டெயில் ஸோ ரிப்பீட் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு லைனாக படிக்கணும் ஓகே Okay, so let me move to the next question. Okay, so which of the following components, okay, they provide a sticky character to the bacterial cell. So bacterial cell ku or sticky nature kudukkiradhu yaru? Yes. So who gave that sticky nature? Who is giving that sticky nature to the bacterial cell? யார் கொடுக்குறாங்க ஸோ செல் வால் கிடையாது நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது பிளாஸ்மா மெம்பரேனும் கிடையாது ஸோ தே ஆர் கிளைகோகேலிக்ஸ் ஸோ கிளைகோகேலிக்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ தே ஆர் கோயிங் டு கிவ் த ஸ்டிக்கி நேச்சர் டு த பாக்டீரியல் செல் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஹெல்ப் சம் பாக்டீரியா டு அட்டாச் டு த ராக் ஆர் ஹோஸ்ட் அ குட் கொஸ்டின் ஸோ திஸ் வாஸ் அகெயின் ஆஸ்ட் இன் த நீட் ஓகேவா ஸோ இது வந்து சிபிஎஸ்சி ஏஐபிஎம்டியில் 2015 கேட்ட ஒரு கொஸ்டின் ஆனால் மறுபடியும் நீட் ஐ திங்க் 2017 ஆர் சம்திங்கில் திரும்ப கேட்டிருந்தாங்க நீட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏஐபிஎம்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ யூ கேன் டெல் மீ ஸோ விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட் ஸோ ஃபிம்ப்ரியேவா ஆர் வாட் ஆர் த அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட் ஸோ எதுப்பா ஹெல்ப் பண்ண போகுது yes ராக்கோட அட்டாச் பண்ணோம் அப்படின்னா யார் ஹெல்ப் பண்ண போறாங்க which is nothing but the fimbriae not the rhizoids or mesosomes or the holdfast so அடுத்தது பாருங்க next select the wrong statement so bacterial cell wall is made up of peptidoglycan correct yes bacterial cell wall is made up of peptidoglycans தானா yes or no yes correct தான் நம்ம ராங் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணோம் ஸோ பைலை அண்ட் ஃபிம்ப்ரியா ஆர் மெயின்லி இன்வால்வ் இந்த மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட் ஸோ பைலை அண்ட் ஃபிம்ப்ரியாவோட ஃபங்க்ஷன் என்ன ஸோ தேர் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் த மொட்டிலிட்டி ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ இதுதான் நமக்கு
right option. So எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்றேன். Cyanobacteria lack flagellated cells. கரெக்ட் தான். Mycoplasma is a wall-less microorganism. சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பைலை அண்ட் ஃபிம்ப்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ தே ஆர் ஆக்சுவலி அ hair-like appendages. ஸோ இதை பாக்டீரியா எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, நாட் இந்த மொட்டிலிட்டி, இப்போ நம்ம பார்த்த மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் ஈவன் தே ஹாவ் அ ப்ரோட்டீன் கால்ட், ஓகேவா. ஸோ பைலை வந்து ஃபிம்ப்ரியை விட yes, so they have a protein. So on the protein வந்து sometimes, so that is actually a sex protein இருக்க போது, which is going to help in the, ஓகேவா. ஸோ கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாக்டீரியாவில் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் இல்லையாப்பா. ஸோ கான்ஜுகேஷன் ப்ராசஸ், ஸோ அதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஜெனனி கரெக்டான பதில் தான், ஓகேவா. ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் த செல் டு செல் அடியரிங்க்கும் அது ஹெல்ப் பண்ண தான் போகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ரைட் ஆன்சர். ஸோ பைலை அண்ட் ஃபிம்ப்ரியை ரெண்டுமே வந்து மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தே ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட். நம்ம இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா. எஸ், ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஹெல்பிங் இன் த அட்டாச்மெண்ட். அது போக பைலை இஸ் லாங்கர் தேன் த ஃபிம்ப்ரியே. பைலையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து செக்ஸ் ப்ரோட்டீன் விச் ஹெல்ப்ஸ் இன் த பாக்டீரியல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு கான்ஜுகேஷன் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ அதனால அதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, which of the following structures between the adjacent cells is an effective transport pathway? Plasmodesmata, plastoquinone, endoplasmic reticulum, plasmolemma. Yes. Old student, NEET 2024. Maybe name சொல்றீங்களா? ஸோ ஐ திங்க் ஐடி வேறு மாற்றி வந்திருக்கீங்களா? பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கும், பேர் ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ யர் நேம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த பிளாஸ்மோடெஸ்மாட்டா. மிடில் lamella is mainly composed of, ஸோ மிடில் lamella என்ன இருக்குப்பா? ஸோ மிடில் lamella-ஓட மெயின் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஓகே, சரவண செல்வி. ஸோ கேன் யூ மெசேஜ்? ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்களா? 600 வாங்குறீங்களா? சூப்பர். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் மார்க் நிறைய சேர்த்தி வாங்கணும்னு நினைக்கிறேனே. ஸோ உங்களுக்கு ஐ திங்க் ஐ வில் டூ யூ அடிஷ்னல் ஹெல்ப். எங்கே எரர் பண்ணுறீங்கன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சரவண செல்வி ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்கள் மெசேஜை பார்க்குறேன். ஓகே, ஸோ 9487005944. ஸோ இந்த நம்பருக்கு ப்ளீஸ் மெசேஜ் மீ. I'll just finish the class and see your message. ஸோ என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் அதை எப்படி கரெக்ட் பண்ண முடியுமோ I'll definitely help you out. ஓகே, சரியாப்பா. ஸோ ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு என்ன மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஈவன் இஃப் யூ வாண்ட் லைக் பிட்டில் கைடன்ஸ், எதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுமோ I'll definitely do it off. I'm really happy to hear this news. So I think I need to take a picture. So மெசேஜ் பண்ணுறீங்களா இந்த நம்பருக்கு? என்னென்ன எரர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு 50 மார்க்குக்கு எப்படி பூஸ்ட் பண்ண முடியுமோ I'll definitely do it for both physics, chemistry and even bio. ஓகேவா? சரி. ஸோ மிடில் lamella-ஓட மெயின் விஷயம் என்ன? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹெமிசெலுலோஸ், மியூராமிக் ஆசிட்ஸ், கால்சியம் பெக்டேட், இல்லை ஃபாஸ்போக்ளிசரேட். ஸோ எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ மிடில் lamella என்ன இருக்குது? இட் இஸ் ஆக்சுவலி அ சிமெண்டிங் லேயர் பிட்வீன் த செல்ஸ் இல்லையா? ஸோ அப்போ பேசிக்கலி இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் lamella இட் ஹேஸ் அ கால்சியம் அண்ட் த மெக்னீஷியம் பெக்டேட்ஸ். ஓகேவா? ஸோ கால்சியம் அண்ட் த மெக்னீஷியம் பெக்டேட்ஸ் இருக்க போது. ஸோ த பேசிக் கெமிக்கல் யூனிட் ஆஃப் பெக்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ பெக்டின் இஸ் கோயிங் டு ஹாவ், வாட் இஸ் இட்? கேலக்டரோனிக் ஆசிட். galacturonic acid present ஆயிருக்கும் இந்த pectinல. ஓகேவா? so which have the capability of, ஓகேவா? no that is okay. யூடியூப்ல படிச்சது, that is I'm really happy. maybe இன்னொரு வருஷம் முடிஞ்சிருந்தா even we could have helped you, so that is okay. அதனால இந்த தடவை மறுபடியும் ரிப்பீட்டர் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்லப்பா, நானும் வந்து இதுக்காக சொல்லலை. இட் இஸ் நாட் அபவுட் த கிளாஸ், பெய்டு பேட்ச்காக சொல்ல. ஐ ரியலி வாண்ட் டு ஹெல்ப் யூ அவுட். மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிங்க நான் பார்த்து அதை கரெக்ட் பண்ணித்தரேன். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், கேலக்ட்ரானிக் ஆசிட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹெல்ப். ஸோ இது வந்து கால்சியமோடு சேர்ந்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு கம்பைன் வித் த கால்சியம் அண்ட் த மெக்னீஷியம். ஸோ அதோடு சேர்ந்து தான் மெயினாக இந்த காம்போசிஷன் இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த junction formation. ஓகே, சரியா? ஸோ மிடில் lamella அப்போ இங்கே என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்க போது? ஆப்ஷன் சி, கால்சியம் பெக்டேட். ஓகே, ஸோ அடுத்தது பிளாஸ்மோடெஸ்மாட்டா நம்ம இப்போ தான் பார்த்தாச்சு. ஸோ தே ஆர் நத்திங் பட் த கனெக்ஷன் பிட்வீன் த adjacent cells. ஓகே, ஸோ இது இந்த அளவு பழையதெல்லாம் வேணாம், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸோ
So how many different proteins does the ribosome consist of? இப்பதான் நம்ம பார்த்தோம், that is 80 different proteins. இது எல்லாமே இப்போ NEET recent years நம்ம பார்க்கலாம். So இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். So this all we have finished. Okay. இந்த questions எல்லாம் முடிச்சாச்சுப்பா, ரிப்பீட்டாக இருக்குது questions. நான் அதனால் அடுத்த டாபிக் போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ எப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசி இருக்குது, ஆனால் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபவுன்னு இருக்கும். அப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக போய் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஏல ஒரு ஆப்ஷன் இருக்குது, பியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபவுன்னு இருக்குது. ஸோ நன் ஆஃப் தி அபவ் இருக்க சான்ஸ் இல்லை மேம். ஸோ ஆல் ஆஃப் தி அபவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து கெஸ்ஸிங் த ஆப்ஷன். இதில் தான் நிறைய பேர் மைண்ட் ஒன்று சொன்னால் கை ஒரு ஆன்சர் பண்ணும். ஸோ இப்போ இதில் எது கரெக்டான ஆன்சராக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரேண்டமாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் 4 ஆப்ஷனில் 4வது ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி அபவுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கப்பா? விச் ஒன் வில் யூ சூஸ்? எஸ், எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணுவீங்க? சூஸே பண்ண மாட்டீங்களா? ஏஓ பிஓ உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிடுவீங்களா? ஸோ யூ வில் நாட் சூஸ் திஸ் டியை சூஸ் பண்ண மாட்டீங்க, ஆல் ஆஃப் தி அபவ் சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நானாக தானே டக்குன்னு பார்த்தனையோ படிச்சிருக்கிறதெல்லாம் வந்து மறந்து போச்சு, அந்த ஆப்ஷன் எனக்கு எதுவுமே தெரிலனா கண்டிப்பாக இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆல் ஆஃப் தி அபவ் சூஸ் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் அதை நமக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஸோ அதனால் 3 ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணிட்டு தான் சூஸ் பண்ணும். நேஹாஸ்ரீ சரி, ஓகே. ஸோ லெட் அஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மீம்லாம் ஆட் பண்ண மேபி வந்து ரிப்பீட் பண்ணும்போது வாங்க. ஸோ வில் see that in a fun way. சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. which of the following statement with respect to the endoplasmic reticulum is correct? ஸோ endoplasmic reticulum பொறுத்தவரையிலும் இதில் எது சரியான பதில்னு கேட்டிருக்காங்க. ஸோ which is actually the right one? எஸ், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணப்பா. ஸ்மூத் endoplasmic reticulum is actually devoid of ribosomesன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா மித்தது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ திங்க் கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சூஸ் பண்ணும். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரைபோசோம்ஸ் இருக்காது. சைட் ஆஃப் லிபிட் சிந்தசிஸ் ஆர்ஆர்எஸ் ரைபோசோம்ஸ், இது 3மே கரெக்ட். இது மட்டும் தான் தப்பு. அப்போ இன்கரெக்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம். கொஸ்டின் எரர் ஆயிருக்குப்பா. we need to choose the incorrect statement. ஓகே, சரி. அப்போ ஏன் நான் வந்து பிஏ தப்புன்னு சொல்லியிருக்கேன்? இன் ப்ரோகேரியாட்ஸில் ஒன்லி ஆர்இஆர் இஸ் ப்ரெசென்ட்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோகேரியாட்ஸில் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், in case of prokaryotes, ஓகேவா, so there is no nuclear membrane. Okay, so they do not have a nuclear membrane. So nuclear membrane இல்லாத பட்சத்தில் other membrane bound organelles இருக்குமா? Yes, and there is no membrane bound organelles. ஓகேவா, clear? So அதனால that is going to be the wrong option because அப்போ prokaryotes they do not have எந்த membrane bound organelles. ரஃப்பும் இருக்காது, ஸ்மூத்தும் இருக்காது. உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷனை கூட அவங்க கொடுக்கலாம். அப்போ நம்ம தான் இதை வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ சால்வ் இட் குயிக்லி பிகாஸ் இதில் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ஆப்ஷனில் கிறிஸ்டே எப்படி இருக்க போகுதுப்பா? ஸோ கிறிஸ்டே நான் சொன்னேன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்னு சொன்னேன்னா திரும்ப திரும்ப இதே கொஸ்டின் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ 2024லையும் பார்த்தோம், 2023லையும் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2021லையும் இதை கேட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷம் ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஸோ கிறிஸ்டே இஸ் சீன் இந்த கேஸ் ஆஃப் எஸ். கிறிஸ்டே எதில் இருந்துச்சு? மைட்டோகாண்ட்ரியால தான் இருந்துச்சு. ஸோ அப்போ இது ஏ. ஸோ தைலகாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? ஸோ தைலகாய்ட்ஸ் ஆர் த ஃபிளாட்டன்ட் மெம்பரேனஸ் சாக்ஸ் இன் த ஸ்ட்ரோமா ஆஃப் த பிளாஸ்டிட்ஸ். ஓகே, ஸோ தைலகாய்ட்ஸ், தைலகாய்ட் லேமலே, அதே மாதிரி கிறிஸ்டா, கிரானா, இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோமா? ஸோ இப்போ பி வந்துட்டு 4. ஸோ சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது என்னப்பா? விச் இஸ் நத்திங் பட் த கன்ஸ்ட்ரக்ஷன் இன் கேஸ் ஆஃப் த குரோமோசோம். ஸோ குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் வந்து சென்ட்ரோமியர். ஸோ ஆப்ஷன் சி. சிஸ்டானி அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஸ்க் ஷேப்டு சாக் பிரசன்ட் இந்த Golgi apparatusலையும் இருக்கலாம், இல்லை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர்லையும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஆப்ஷன் டி. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்க போகுது? ஸோ 3, ஏக்கு வந்து 3 இல்லையா, பிக்கு வந்து 4. ஸோ அப்போ டேரெக்டாக பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் சி தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
which of the following is an incorrect statement? So இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா அப்பதான் நம்ம வந்து ஜாலியாக சூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம். சரி பார்க்கலாமா? ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா mature sieve tube elements possess a conspicuous nucleus and a usual cytoplasmic organelles னு கொடுத்துருக்காங்க. ஸோ do they have a mature, அவங்களுக்கு வந்து conspicuous nucleus இருக்குமா, குட்டி நியூக்ளியஸ் இருக்கும், and also usual cytoplasmic organelles எல்லாமே present ஆகி இருக்குமாப்பா? Yes or no? Yes. Actually in the statement la mature sieve tubes la it has all the cytoplasmic organelles. So enna organelles la irukka podu appadina they have this mitochondria. Okay, so mitochondria irukka podu, endoplasmic reticulum irukka podu, and also the sieve elements irukum, plastids, idu ellame present ah irukum. So second statement second half la idu saridhan, ana conspicuous nucleus mattum adukku irukadu. So appo adile therinjichu idhaan தப்பான ஸ்டேட்மெண்ட் னு. So இதுல அந்த குட்டி எரர் மட்டும் தான். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா ரீட் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீட்ல கேட்ட क्वेश्चन தான், இயர் மார்க் பண்ண மறந்துட்டேன், சாரி. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல மித்ததெல்லாம் அப்சல்யூட்டா கரெக்டா இருக்கும். அந்த தப்பான ஸ்டேட்மெண்ட்டை எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக இருக்கலாம், செகண்ட் ஹாஃப் தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால என்சிஆர்டி லைனை கம்ப்ளீட்டாக தரோவாக தெரிஞ்சால் தான் இது மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் கரெக்ட் பண்ணும்போது அது எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் அதை வச்சு சால்வ் இட் பர்ஃபெக்ட்லி. ஓகே, சரியா? ஸோ அப்போ இதுதான் தப்பு. மைக்ரோபாடிஸ் ஆர் present in both plants and animal cells. Perinuclear space வந்து it forms a barrier between the materials present inside the nucleus and that of the cytoplasm. Sorry தான், nuclear pores act as a passage for எதுக்கு proteins and the RNA molecules in both directions. ஸோ அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் இன்கரெக்ட். அதுவும் எந்த இன்கரெக்டாக இருக்கு, ஹாஃப் கரெக்டு, ஒரே ஒரு வார்த்தை கான்ஸ்பியஸ் நியூக்ளியஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மட்டும்தான் தப்பு. அடுத்தது பார்ப்போம், the organelles that are included in the endomembrane system. நான் சொல்லனா இல்லையாப்பா, ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பார்த்தனுமே சொல்லிடலாம். ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, தேர்ட் ஒன்னும் கிடையாது, ஃபோர்த் ஒன்னும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், Golgi காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸ். ஸோ அடுத்தது பாருங்க, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன. ஸோ ரைபோசோம் எப்பவுமே என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண தான் ஹெல்ப் பண்ணும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ண போகுது, ஃபோல்ட் அண்ட் மாடிஃபை த ப்ரோட்டீன். ஸோ செஞ்ச ப்ரோட்டீனை, ஓகேப்பா, ஓகே, கிராண்ட் டெஸ்ட் 2025க்கு நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணும், ஆனால் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். நேஹா, நான் அதை சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். நான் ஒரு இது மாற்றி வச்சிருக்கேன், நீங்கள் அந்த ஒரு டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள் ஃபுல் மார்க்கை. நான் இப்போ போய் கிளாஸ் முடிச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிடுறேன், சரியா? ஸோ ஐ திங்க் கொஞ்சம் டைம் பத்தலை, நான் அதை முடிச்சுட்டு பண்ணி வச்சிடறேன். நீங்கள் நீலேருந்து எது வேணால் எழுதலாம். ஓகேவா நேஹா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் நான் மாற்றி வச்சுருந்தேனேப்பா, அதோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லும் போது நான் அதை மாற்றி வச்சுருந்தேன். ஒரு கம்ப்ளீட் மார்க் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ 3 சேர்த்து மாற்றி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எழுதுங்க, இல்லைன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு போய் மறுபடியும் உங்களுக்கு மாற்றி வைக்கிறேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபோல்ட் அண்ட் மாடிஃபை. ஸோ செஞ்ச ப்ரோட்டீனை மாடிஃபை பண்ணுற வேலை யார் பண்ணுவாங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அவங்கள 2 பேர் இருக்காங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Golgi appendage. நீ எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புகிற வேலை தான் யார் கைஸ். இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்பப்போ கன்ஃபியூஷன் வரும், அது கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு இமேஜ் எல்லாம் பார்த்தா டக்குன்னு அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, அண்ட் Golgi வெசிக்கல் இல்லை Golgi பாடிஸ் என்ன பண்ணுவாங்க, செஞ்சதெல்லாம் எடுத்து டெலிவர் பண்ணுறது தான் இந்த Golgi வெசிக்கலோடைய வேலை. ஸோ கேன் யூ ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் பிக்சர் ஸோ தட் வந்து எப்போ கன்ஃபியூஷன் வந்தாலும் இந்த இமேஜ் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். ஸோ தட் இஸ் இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய வேலை என்ன, ரைபோசோம் இருக்கட்டும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கட்டும், Golgi appendage இருக்கட்டும், அண்ட் வெசிக்கல்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. When the centromere is situated in the middle of 2 equal arms of chromosomes, the chromosome is referred to as. Actually இது வந்து செல் சைக்கிள் சாப்டர்ல வரலாம், பட் இருந்தாலும் இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். யூ கேன் சே ஈக்குவல் ஆர்ம்ஸ், மிடில் ஆஃப் த 2 equal arms அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக். ஸோ நடுவில் இருக்குது அப்படின்னாலே அது மெட்டாசென்ட்ரிக் தான். ஓகே, சரி. ஸோ இன்க்ளூஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ப்ளூ கிரீன் ஆல்கே, ஓகே, ப்ளூ கிரீன், பர்பிள் அண்ட் கிரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, டைரக்ட் என்சிஆர்டி லைன். ஓகே, என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டான லைன். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கேஸ் வேக்யூல். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் இல்லைப்பா, கேஸ் வேக்யூல்ஸ் ஜனனி. ஓகே, ஸோ தே ஆர் ஆக்சுவலி த அக்வாட்டிக் ப்ரோகேரியாட்ஸ். நம்ம எல்லாமே பார்க்கலாம். என்னப்பா,
ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா? ஸோ ஜஸ்ட் டேக் இட் குயிக்லி. நான் அப்படியே கேஸ் வேக்யூல்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ தே ஆக்சுவலி ஹெல்ப் இந்த ஏர் பெர்மியபிலிட்டிக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு டேரெக்டாக என்சிஆர்டி லைனை அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தே ஆர் நத்திங் பட் த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். கிளியரா? எடுத்துட்டீங்களாப்பா ஸ்க்ரீன்ஷாட்? அண்ட் அவங்களுடைய மெம்பரேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ரிஜிட் அண்ட் இம்பர்மியபிள் டு வாட்டர். எதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க? கேஸஸ்க்கு மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ரிஜிட். ஸோ கேஸ் வேக்யூல்ஸோட மெம்பரேன் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இம்பர்மியபிள் டு வாட்டர், இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இம்பர்மியபிள் டு வாட்டர். அப்போ எதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கப்பா? ஸோ ஃப்ரீலி பெர்மியபிள் ஃபார் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். Permeable actually for all gases. ஓகேவா? ஸோ ஏர் பெர்மியபிலிட்டிக்கு மட்டும்தான் இந்த கேஸ் வேக்யூல்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ பயோசிந்தசிஸ் ஆஃப் த ரைபோசோமல் ஆர்என்ஏ எங்கே நடக்க போகுது? ஸோ ரைபோசோமல் ஆர்என்ஏ இப்போ தான் நான் சொன்னேன், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ சி கொஸ்டின் வந்து நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு எனக்கு தெரிஞ்சு 2016 இப்போ வரும் 2024 கொஸ்டின்ஸ். அண்ட் அதோடு சேர்த்து இந்த ஏபிஎம்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது வில் கெட் அன் ஐடியா. ஒவ்வொரு தடவையும் கொஸ்டினை எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்குறாங்க, அதே கொஸ்டின் தான். ஸோ இப்போ பயோசிந்தசிஸ் வேர் வி சி அடி விழுக போது பாருங்க. கால்கி அப்பரேட்டஸ் இல்லையா? நியூக்ளியோலஸ் இப்போ தானேப்பா பார்த்தோம். 2024 அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே இல்லையா? நியூக்ளியோலஸ் நம்ம மேட்ச்சில் பார்த்தோமா இல்லையா? எஸ், மேட்ச்சில் ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? ஸோ நியூக்ளியோலஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னேன்? நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியோலஸில் தான் வந்துட்டு ரைபோசோமல் ஆர்என்ஏ அசம்பிள் ஆகி இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ரைட், எனி டவுட்? ஓகே, ஸோ ஆர்ஆர்என்ஏ இருக்கட்டும், டிஆர்என்ஏ இருக்கட்டும், ஈவன் எம்ஆர்என்ஏ எல்லாருமே வந்து they are all synthesized in this particular part, நியூக்ளியோலஸில் தான். சரியா? எஸ். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், லிப்பிட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே அவங்களுக்கு தான். ஓகேவா? Don't forget, so protoplasm, sorry, endoplasmic reticulumல proteins, lipids ரெண்டுமே அவங்களுக்கு தான். Don't forget. ஓகேவா? So just remember அந்த குட்டி குட்டி images எல்லாம் டக்குன்னு screenshot எடுத்துக்கோங்க so that you don't get confused. அடுத்தது, so this is the endoplasmic reticulumோட image. rough endoplasmic reticulum இருக்கு, ribosomes ஃபுல்லா அங்க அட்டாச் ஆயிருக்கு, டாட்டா தெரியுது. ஓகே, and smooth endoplasmic reticulumல smooth அப்படினாலே ribosomes இல்லைன்னு அர்த்தம். so vesicles present இருக்கும், Golgi apparatus இருக்கு, and also they have the lysosomes. so next பாருங்கப்பா, smooth endoplasmic reticulum உடைய function என்னவா இருக்க போகுது? yes, proteins for you, lipids for you, ரெண்டுமே endoplasmic reticulum தான். ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. mismatch ஆகி இருக்கா? டக்குன்னு மாத்திடலாமா? ஸ்மூத் ஒன் எதுக்குப்பா? ஃபார் த லிப்பிட் சிந்தசிஸ். ஸோ இதை மட்டும் மாற்றினா போதும். ரஃப் என்ன பண்ணும்? இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இதை மட்டும் மாற்றினாலே போதும். ஸோ ஏக்கு வந்து 2, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ சிக்கு வந்து 3, பிக்கு வந்து 4. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ Golgi apparatus glycosylation, because it is an important site for the formation of Golgi apparatus தான் வந்துட்டு it helps in the formation of glycoproteins and the glycolipids. ஓகேவா? ஸோ இப்போ அதனால அது ரெண்டுமே we call it as the process together, we call it as glycosylation. Centriole helps in the spindle formation. ஓகே, ஸோ டேரெக்டாக அது மேட்ச் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following helps in maintaining the structure of ribosomes? A very important question. So this can be even asked in the molecular genetics. molecular geneticsல கூட கேட்கலாம். என்னது அப்படின்னா, ஸோ ரைபோசோம்ஸ்ல 2 யூனிட் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்மாலர் யூனிட், ஒரு லார்ஜர் யூனிட். ஸோ இது மாதிரி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னா we need to know that one specific, very good, magnesium. பட் என்ன வேல்யூவில் இருக்கணும்னு தெரியுமாப்பா? மெக்னீஷியம் கரெக்டாக அந்த அமௌண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து, ஓகே, இஃப் இட் இஸ் மோர் அப்படின்னா they lead to the formation of dimer. ஓகே, ஸோ if magnesium value is more அப்படின்னா they lead to the formation of dimer. if it is less அப்படின்னா they will not assemble at all. ஓகேவா? ஸோ அசம்பிளே ஆக மாட்டாங்க. 2 சப்யூனிட்ஸ்லாம் இல்லை, 0.005. ஓகேவா?
0.005 ml இருக்கணும். மெக்னீஷியமோட கான்சன்ட்ரேஷன் 0.005 இருந்தா கரெக்டா அந்த அமௌண்ட் இருந்தா தான் ஸ்மாலர் லார்ஜர் எல்லாம் வந்து அசம்பிள் ஆவாங்க. இஃப் இட் இஸ் மோர் அப்படின்னா 2-3 சேர்ந்து டைமர் ஆகிடும். ஸோ இப்படி டைமர் ஆயிடுவாங்க. இல்ல ரெண்டுமே அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க மீட்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? கிளியர்? A very important question. Molecular geneticsல டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்லாம் படிக்கும்போது, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? நாட் அன் என்சிஆர்டியா, அதை நான் என்ன பண்ண முடியும்? சரி நான் சொல்கிறேன் இல்லையா, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வை யூ நீட் அ டீச்சர்ஸ் ஹெல்ப் இல்லையா? ஓகேவா சரவணன்? கிளியர்? ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ நான் இங்கே சொல்கிற நிறைய விஷயங்கள் இட் இஸ் நாட் தேர் இந்த என்சிஆர்டி. யூ கேன் மார்க் இட் அண்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். டெஃபினெட்லி இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். கிளாஸ் வர சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். புரிஞ்சவங்க குட். So which is the important site for the formation of glycoproteins and the glycolipids in the eukaryotic cells? இப்போ நான் அதுக்கு ஆன்சரே சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆப்ஷன் எனக்கு டக்குன்னு சொல்லணும். சரவணன் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும். நான் இப்போ தான் அதை சொல்லி முடித்தேன். glycoproteins and glycolipids இப்போ நான் முன்னாடி சால்வ் பண்ண அதே கொஸ்டினை வேறு பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண இங்கே கொஸ்டினாக வந்துருச்சு. So which is nothing but Golgi bodies which helps in the formation of glycoproteins and glycolipids. So அப்போ அவங்க யார் மேம் இந்த glycoproteins and glycolipids எல்லாமே 11th ஓட ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது. இப்போதான் கண்ணை திறந்து எல்லாம் வந்து அதாவது கை இப்போ தான் டைப் பண்ணவே வந்திருக்கிட்ட இருக்கு. ஆனால் நான் டயர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளாஸை முடிக்க போகிறேன் 10 நிமிஷத்தில். ஓகே, ஸோ மறுபடியும் அதே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு பதிலை வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரணும் மாட்டா இருக்கு இல்லையா? சரி ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு Golgi apparatus திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின் இதே தான். Golgi apparatus, lysosomes, vacuoles and ribosomes. ஓகே, lysosomes and ribosomes இவங்களுடைய வேலையெல்லாம் என்ன கண்டுபிடிப்போமா டக்குன்னு? ஸோ Golgi apparatus formation of glycoproteins and glycolipids திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக இருக்கு. lysosomes-ஓட ஃபங்க்ஷன் என்னப்பா? இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன். பிகாஸ் அவங்க கிட்ட நிறையா லைட்டிக் என்சைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க லைசோசோம்ஸை. வேக்யூல்ஸோட ஃபங்க்ஷன் அப்போ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த ட்ராப்பிங் ஆஃப் வேஸ்ட் அண்ட் த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, ரைபோசோம்ஸோட ஃபங்க்ஷன் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 4, 3, 1, 2. வெரி குட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். So which of the following cell organelles is present in the highest number in the secretory cells? யார் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறாங்க பார்த்தாலே தெரியுற மாதிரி ஒரு question. So which is going to be having highest number of secretory cells pa? Yes, Golgi apparatus ஆ இல்லை வந்து endoplasmic reticulum ஆ இல்லை வந்துட்டு lysosomes ஆ இல்லை mitochondria வா? Yes. இதுக்கு எப்படி தெரியுமா க்ளூ? இது க்ளூ வந்து நான் ஒரு இமேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்ன ஒரு இமேஜ். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். யூ ஹேவ் த க்ளூ தேர். மைட்டோகாண்ட்ரியாவா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் தெரியுமா மோகன்? எஸ், செக்ரட்டரி செல்ஸ்ல அதிக அளவில் இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா Golgi பாடிஸ் தான். பிகாஸ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் த சைட் ஆஃப் மாடிஃபிகேஷன், பேக்கேஜிங் அண்ட் த செக்ரீஷன் ஆஃப் த செக்ரீட்டரி ப்ரோட்டீன்ஸ். ஸோ டி இல்லை ஆப்ஷன் பி. ஓகேவா? glycoproteins and glycolipids உடைய ப்ரொடக்ஷனுக்கும் சரி அண்ட் ஆல்ரெடி சிந்தசிஸ் ஆகி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பேக் பண்ணி ஓகே மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி பேக்கேஜிங்காக இருக்கட்டும். ஓகேவா? அண்ட் ஈவன் த செக்ரீஷன் ஆஃப் த செக்ரீட்டரி ப்ரோட்டீன்ஸ், secretion of the secretory proteins ஆ இருக்கட்டும். ஓகேவா? and the glycoproteins. ஸோ இது எல்லாம் பண்ணுறது இவங்க தான். ஸோ அதனால they are the largest number of cells in the secretory cells. அடுத்தது non-membranous nucleoplasmic structure in the nucleus are the site for the active synthesis of non-membranous nucleoplasmic structure in the nucleus of the cell are the synthesis for non-membranous. ஆமாம். Okay guys, இந்த question ரொம்ப good question. It is also a twisted question from the previous one. கொஞ்சம் twist பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் twist பண்ணிருக்காங்க நீங்க பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். நான் மெம்பரேனஸ் நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ நியூக்ளியஸ் இஸ் அ டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். இந்த நியூக்ளியஸ்குள்ள ஒரு மெம்பரேனே இல்லாத ஸ்ட்ரக்சர் முதல்ல யாரு? எஸ், ஸோ இது மாதிரி வந்து காலங்காலமாக 5th 6th போட்டிருப்பீங்க. இதுக்குள்ளார ஒரு மெம்பரேன் இல்லாத ஸ்ட்ரக்சர் எதுப்பா? எஸ், முதல்ல அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன? நியூக்ளியோலஸ். ஓகேவா? ஸோ நியூக்ளியோலஸில் ஸோ அப்போ அதுக்கு ஓகே மோஸ்ட் பாசிபிள் மோஸ்ட் ஹையர் நம்பர் யார்?
active site for the synthesis of, which is nothing but the rRNA. mRNA tRNA எல்லாருமே வந்து அதில் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா rRNA தான். அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டி ஆப்ஷன் இல்லைப்பா, tRNA rRNA சாரி mRNA இருக்காங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நியூக்ளியஸோட ரிலேட் பண்ண வேண்டியது rRNA தான், ரைபோசோமல் RNA. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நம்ம பார்த்துட்டோம் நியூக்ளியோலஸை வச்சு. முதல்ல அது என்ன ஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நீங்கள் ஆப்ஷன் பார்க்கணும். டைரெக்டாக போய் டோன்ட் சூஸ் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. எவ்ரிபடி சி எவ்ரிஒன் வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லியாச்சு. கால்கி அப்பரேட்டஸ் வந்து பாவமாக இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல் யார் இது சொன்னது? சரவணன் மீம்லேயே போட்டு வச்சிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல் யாரு? போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல், வேர் ஹவுஸ் ஆஃப் த செல், இது எல்லாருமே யார் அப்படின்னா கால்கை அப்பரேட்டஸ் தான். கிளியரா? ஸோ மீன் கிளியரா தெரியுதா? எஸ், மைட்டோகாண்ட்ரியா வேலையை முடிச்சுட்டு போயிடும். ஆனால் அதனுடைய பேக் எண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது யாரு? கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது வந்து இந்த கால்கை அப்பரேட்டஸ் தான். ஓகே, ஸோ கிளியரா? டவுட் தீந்துருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், கேன் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? Okay, so which of the following pair of organelle does not contain DNA? So DNA இல்லாத ஒரு structure யாருன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் இதுல. So who do not have the DNA? Yes, நான் ஃபர்ஸ்டே சொன்ன chloroplast and mitochondria எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they have their semi-autonomous because they are replicate. Semi-autonomous அப்படின்னா DNA replication அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்போனா chloroplast and mitochondria இருக்க ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. அப்போ ஏவும் கிடையாது, சியும் கிடையாது. lysosomes and vacuoles கரெக்டாக இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிடும். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ரெண்டு பேருமே வந்து they have their own DNA. So lysosomes and vacuoles they do not contain DNA because lysosome எத்தனை membrane இருக்குப்பா? Lysosome they have actually a single membrane. Okay va? Single membrane bound small vesicle. Membrane bound a small vesicle it is. Okay va? A small vesicle. சரியா? So which contains what? நான் இப்ப தான் சொன்னேன் நிறைய enzymes இருக்கும்னு சொன்னேன். So they have all this hydrolytic enzymes. Okay va? So hydrolytic enzymes இருக்கும். So vacuoles வந்து large membranous sacs but they are present in the cytoplasm. So they are not actually for the cell. மெயினான ஃபங்க்ஷன் இவங்களுக்கு எதுவும் கிடையாது. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதில் ஆப்ஷன் எலிமினேஷன் டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் குளோரோபிளாஸ்டுக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்கும் தே ஆர் த டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதனால் ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆஃப் த ஓகே நாட் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கலாம். ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆர் ஆஃப் ரைசோசோம்ஸ் ஆர் ஆக்டிவ் அண்டர் அசிடிக் பிஹெச்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஆர் நோப்பா? கரெக்டா? Are they active under the active pH? Acidic pH? Correct தான். Okay. Lysosomes are membrane bound structures. இப்போ தான் சொன்னேன் a single membrane bound structure. அதுவும் சரிதான். They are formed by the process of packaging in the endoplasmic reticulum. Is it right statement? C is wrong. A, C is wrong. Have numerous hydrolytic enzymes. அது இப்போ தான் நம்ம பார்த்தோம். Correct. So why is it wrong pa? Yes. Lysosomes are actually formed by the, how is it actually formed? அது வந்து Golgi bodies. ஸோ அப்போ இந்த லைசோசோம்ஸ் ஆர் ஆக்சுவலி ஃபார்ம்டு பை எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு? ஸோ தே ஆர் ஆக்சுவலி ஃபார்ம்டு பை த பட்டிங் ஆஃப் ஃப்ரம் த அந்த வெசிக்கிள்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் த ட்ரான்ஸ் ஃபேஸ் ஆஃப் Golgi பாடிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? நான் ஒரு லைன் டைரக்ட் என்சிஆர்டின்னு சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட்டில் 2024 ஒரு நீட் கொஸ்டினில் அதே தான். From the trans phase of Golgi bodies. Okay va? Yes. So they contain the hydrolytic enzymes and whose precursors in the hydrolytic enzymes oda precursors எங்கிருந்து ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so these precursors are actually formed by from the endoplasmic reticulum. இதுதான் இங்க ட்விஸ்ட். இது கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேவா? மித்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல லைசோசோம்ஸ் எங்கிருந்து ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா லைக் தேர் பி மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் வெசிகல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த Golgi பாடிஸோட இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஸ் ஃபேஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபேஸ். டிரான்ஸ்ஃபேஸ்லேருந்து வெளியே வரது தான் இந்த லைசோசோம். ஸோ தே ஹேவ் ஆல் திஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா?
உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், ஸோ அவங்களுடைய ப்ரீகாசர்ஸ் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருந்து. கொஸ்டினை தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணும். ஸோ கிளியர்லி நோட்டட், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட், இல்லை மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே கிளியர்? இது எல்லாமே என்சிஆர்டியில் கொடுத்துருக்க லைன் தான், ஒவ்வொரு லைனுமே இட் இஸ் தேர் இந்த என்சிஆர்டி. கைஸ் இது தெளிவாக புரிஞ்சுதா ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், வாட் இஸ் ஆக்சுவலி ரைட் அப்படின்னு. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the shorter and the longer arms of the submetacentric. இதுவுமே வந்து செல் சைக்கிளில் வர வேண்டியது. சரி ஓகே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 16th ஒன் பாருங்க, shorter and the longest one எதுப்பா, which is nothing but the P arm and the Q arm respectively. ஓகேவா? ஸோ P வந்து it is peptide, ஓகேவா, இல்லை ஷார்ட்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஷார்ட்டர் ஒன். and the Q arm is actually nothing but it is kind of longer one. Okay, சரி. So which of the following statement regarding the mitochondria is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சரி ஃபர்ஸ்ட் முதல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, enzymes of the electron transport are embedded in the outer membrane. மைட்டோகாண்ட்ரியாவை தெளிவாக படிச்சிருந்தா தெரியும். enzymes of the electron transport are actually embedded in the outer membrane இல்லை inner membrane. It is actually in the inner membrane. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு, அப்போ அதுதான் நம்மளோட பதிலாக இருக்க போகுது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது. இப்படிலாம் பார்த்தா டக்குன்னு டைம் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன்னர் மெம்ப்ரேன் இஸ் கன்வல்யூட்டட் வித் இன்ஃபோல்டிங்ஸ். அது எல்லாமே கரெக்டு. மேட்ரிக்ஸ் கண்டைன்ஸ் அ சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் அண்ட் ரைபோசோம்ஸ், கண்டிப்பாக கரெக்டு தான். Outer membrane is permeable to monomers of carbohydrates, fats and the proteins. Inner membranes are permeable to the transport of the ions and certain molecules also. ரெண்டுமே permeable தான். அந்த லைனும் முக்கியம். So mitochondria and chloroplast compare பண்ணும்போது mitochondria is more permeable, அதோட inner membrane. Okay, chloroplast compare பண்ணும்போது. But actually உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே permeable தான். ஸ்டேட்மெண்ட் என்சிஆர்டியில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். சரி, ஸோ இதில் கரெக்டாக புரிஞ்சுதாப்பா? இன்னர் மெம்ப்ரேன், அவுட்டர் மெம்ப்ரேன், இன்னர் மெம்ப்ரேன். ஓகேவா? So they have all this coenzymes. Okay, it is a series of coenzyme and the cytochromes இந்த electron transportக்கு help பண்ணுவாங்க. அடுத்தது Golgi complex participates in. So Golgi complex எங்க participate பண்ணுது? So where do they take part? Respiration இல்லையா, formation of secretory vesicles, activation of amino acids இல்லை fatty acid உடைய breakdown. Golgi apparatus உடைய function என்ன? Yes, it participates in the, இப்போதான் பார்த்தோம், இதுக்கும் நான் ஆன்சரே சொல்ல மாட்டேன். வெரி குட். ஸோ விச் இஸ் இந்த செக்ரீட்டரி வெசிக்கல்ஸ். ஸோ செக்ரீட்டரி வெசிக்கல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்க போகிறாங்க? இந்த Golgi apparatus தான். ஓகேவா? இட் ஹேஸ் தட் 4 parts. சிஸ்டர்னே இருக்க போது. ஓகே, சிஸ்டர்னே டியூபியூல்ஸ் இருக்க போது, வெசிக்கல்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். அண்ட் அதுக்கு வந்து அந்த சிஸ் ஃபேஸ் இருக்க போது, ட்ரான்ஸ் ஃபேஸ் இருக்கு. ஸோ மேபி ஐ கேன் கிவ் யூ a notes. எஸ், bacterial respirationல ஓகே occurs with the help of mesosomes. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதுவோமா? ஷுட் ஐ ரைட் இட்? இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டுமா? இட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் வெசிக்கல்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இட் இஸ் அ சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபவுண்ட் இன் த யூகேரியாட்டிக் செல். ஓகே, இட் இஸ் அ cytoplasmic structure, okay, which is found in the eukaryotic cell. சரியா? and also இதுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 parts என்னென்ன 4 முக்கியமான parts நீங்க Golgi apparatusல பார்க்கலாம் அப்படின்னா, it has the cisternae, ஓகேவா, tubules இருக்கு, ஓகேவா, and also the vesicles இருக்கு, and they have also this vacuole. so இவங்க எல்லாருமே அதில் present ஆகி இருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த phases என்ன இருக்க போகுதுப்பா? forming phase இல்லை வந்துட்டு cis. okay, so they have this forming phase or the cisternae. This is going to receive illa vandu cisternae nu sollalam. So this is actually going to receive, okay, vesicles from ER. நம்ம இப்போ தான் சொன்னோம் அந்த கண்டென்ட் வந்து எங்கேருந்து வரப்போகுது? ER, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து தான் வரப்போகுது. இட் பாசஸ் த்ரூ ஆல் த சிஸ்டர்னேஸ். அந்த கண்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இட் பாசஸ் த்ரூ ஆல் த சிஸ்டர்னே வித் த ஹெல்ப் ஆஃப் த வெசிக்கல்ஸ் அண்ட் த all the connectives. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா there will be a mild bridge formation between each and every cistern. ஸோ அந்த குட்டி குட்டி கனெக்ஷன்ஸ் மூலமாக கண்டென்ட் எல்லாமே ஒவ்வொரு சிஸ்டர்னையும் பாஸ் ஆக போகுது. அண்ட் ஃபைனலி when they are reaching that maturing phase, okay, ஸோ இது எல்லா வழியாக பாஸ் ஆகிது. ஓகே, ஸோ through this vesicles, ஓகேவா, ஸோ கோட்டட் வெசிக்கல் சிஸ்டர்னை மூலமாக எல்லாமே பாஸ் ஆகி
they reach the maturing phase. So maturing phase la vandadukku appuram they are going to bud off, okay va, and they are coated as vacuoles, or we can even call it as Golgian vesicles. Okay, it will bud off. Okay, and the content ella veliya poi it is going to just bud off. Okay, so which of the following is true for nucleolus அப்படினு கேட்டிருக்காங்க. So nucleolus இப்பதான் நம்ம பார்த்தோம். It is a site for active ribosomal RNA synthesis. ஒரே question தான். So spindle formation கிடையாது, membrane bound structure கிடையாது, a large nucleoli present in the dividing cell எதுவுமே கிடையாது. Very important, nucleolus அப்படினாலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது active ribosomal RNA synthesis தான். ஓகேவா? So shall I stop it here? With the questions எல்லாம் அடுத்த class continue பண்ணலாமா? So it's 2:30. Okay, so எனக்கு இன்னும் எடுக்கிறதுனா எடுக்கலாம், but take a break and can we meet again later? Okay வா? So how was the class? Classல சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து கொஸ்டினை பார்த்த உடனே ஆப்ஷனை டக்குன்னு சூஸ் பண்ணும். ஓகே, ஐ ஹோப் த செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஃபியூச்சராக என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் ஐ சே, ஸோ த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வி ஆர் ஸ்டார்டிங். ஸோ அது தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் மெசேஜஸ். ஓகே, 9487005944. So even now if you need any other, because இது முடிஞ்சேன்னு நீங்களும் டக்குன்னு போயிடுவீங்க, nobody is commenting. ஓகேவா? அதனால் நீங்கள் இன்னும் பர்சனலாக நீங்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஐ கேன் கரெக்ட் இட் ஆஃப் இன் த நெக்ஸ்ட் டைம். ஸோ நாளைக்கு திரும்ப மதியம் 12 மணிக்கு ஐ வில் கம் பேக். Okay, with another most important chapters. I think we will start with the human physiology and plant physiology. Important chapters தான் revision பண்ணிட்டு இருக்கோம். I'll start with the human physiology in tomorrow's class. கரெக்டாக 12 மணிக்கு வாங்க. ஃபிசிக்ஸும் இருக்கு. Okay, we'll do both physics and biochemistry in the evening probably. So biola I'm starting with the human physiology. ரொம்ப முக்கியம். டுகெதர் ஆல் டுகெதர் அந்த செஷன்லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவு ஐ ப்ரிப்பேர். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்காதுப்பா. Okay, so we'll do again tomorrow. Okay, so it was a good class. I hope you I see you back again in the next class. சரியா? So கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்றாங்களோ ப்ளீஸ் சஜஸ்ட் let them also join. Okay வா? So இன்னும் நிறைய டவுட்ஸோட அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Bye bye.